Hello everybody, hi. So welcome to Vedantu and avanga Shravanee ma'am. Okay, so எல்லாருமே live வந்தாச்சா? So இந்த live உடைய descriptionல வந்து பாத்தீங்க அப்படினா you have the PDF da. Okay, so 12th chemistry all formula one shot. அதே மாதிரி ஃபார்முலா ஷீட் என்னோட black and white பேக்ரவுண்ட்லயும் ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா black and white பேக்ரவுண்ட்லயே இருக்கும். சோ தட் நீங்க அழகா பிரிண்ட் அவுட் போட்டுக்கலாம். நான் பேப்பர்லயே எழுதி ஸ்கேன் பண்ணது. ஒன்னு வந்து நான் ஃபார்முலா ரிவிஷன் பண்ணல அந்த லைவோட PDF. ஓகே, சோ how to download the PDF நம்ம சேனல்ல இந்த வீடியோ பாக்குறீங்கல்ல இந்த வீடியோவுடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஓகே, யா. And also யாரெல்லாம் இன்னும் லைக் பண்ணல 62 லைக்ஸ் தானா கம்பல்சரி ப்ராப்ளம்ஸ்கா என்னது இது சோ மறக்காம லைக் பட்டனை ஸ்மாஷ் பண்ணிடுங்க சரியா சோ ஒரு விஷயம் மட்டும் சொல்லிக்கிறேன் the 12th லாஸ்ட் சான்ஸ் போர்டு கான்ஃபிடன்ஸ் பேட்ச் ஸ்டூடண்ட்ஸ்க்கு வந்து இன்னைக்கு என்னால காலையில லைவ் வர முடியல பட் நாளையில இருந்து எவ்ரிடே கன்ஃபார்மா 5:30க்கு உங்களுக்கு லைவ் இருக்கும் ஸ்டடி பிளான் லைவ் அண்ட் டவுட் சால்விங் லைவ் உங்களுக்கு காலையில 5:30க்கு இருக்கும் சாயந்தரம் 6:30 ல இருந்து 7:30 8:30 9:30 3 hours பாத்தீங்க அப்படினா மாரத்தான்ஸ் வந்து இருக்கும் சரியா சோ 200 கட் ஆஃப் வாங்கணும்னு நினைக்கிறவங்க டக்குன்னு வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் ஓகே சோ எஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம்னா அப்படியே சாட்ல வந்து ஃபயர் போடுங்க பார்க்கலாம் சாட் ஸ்டார்ட் பண்ணலாம்னா சாட்ல ஃபயர் அப் போடுங்கப்பா ஃபாஸ்டா எஸ் ஓகே குயிக்லி endgame marathon ரெடியா endgame marathon ஆடியோ வீடியோ எல்லாருக்குமே கிளியரா ஓகே ஃபயர் ஓகேடா வெரி குட் சூப்பர் நைஸ் மறக்காம லைக் பண்ணிடுங்க ஓகே yep Avengers assemble soldiers assemble அப்படிங்கிற மாதிரி தான் ஆமா ஓகே யா சோ இந்த லைவ் வந்து பாத்தீங்க அப்படினா ஃபுல்லா அட்டெண்ட் பண்ணனும் முடியுமா ப்ராப்ளம்ஸை ஒரு நோட் போட்டு என் கூடவே சேர்ந்து சால்வ் பண்ணனும் ஏனா பப்ளிக் எக்ஸாம் அப்போ ரிவிஷன் பண்றப்போ நோட்ஸ் எங்க இருக்கு அப்படினா ஃபோன் எடுத்து PDF தேடிட்டு இருக்க முடியாது ஓகே சோ அதனால நோட் எடுத்து தயவு செய்து என் கூடவே சேர்ந்து குயிக்கா நோட்ஸ் எடுங்க நோட் எடுத்து குயிக்கா வந்து நோட்ஸ் எடுங்க ஓகே சரியா we are going to see the compulsory problem அப்போ நான் 5 mark problem நடத்த மாட்டேன் compulsory problems தான் நடத்த போறேன் சரியா all problems நான் ஆல்ரெடி வந்து நடத்திட்டேன் ஸ்டடி பிளான் லிங்க் நான் அப்டேட் பண்றேன் இப்போ நான் வந்து என்ன பண்ணலாம் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் பேனாவை காணுமே don't get distracted it's not easy but அடுத்த ஒரு 28 டேஸும் நம்ம வந்து வேஸ்ட் பண்ணனும் நீங்க முடிவு எடுத்துட்டீங்கனா வேஸ்ட் பண்ணிக்க வேண்டியதான் அது வந்து என் கையில கிடையாது உங்க கையில தான் இருக்கு ஓகே யா சோ first question டா என்னது barium has a body centered cubic unit cell okay with a length of 508 picometer first we'll go from easy to tough இது வந்து priority orderல நம்ம வந்து போகலாம் first நம்ம அந்த அலுமினியம் क्वेश्चन முடிச்சிடலாம் ஆமா இது ரொம்ப முக்கியம் இது ரொம்பவே இம்பார்ட்டன்ட் ஆன ஒரு क्वेश्चन ஓகே சோ நம்ம இத முடிச்சிட்டு அடுத்து வந்து போகலாம் ஓகே இது பப்ளிக் 2024 ல கேட்ட ஒரு क्वेश्चन தான் ஓகே this question வந்து பப்ளிக் 2024 ல கேட்டாங்க அப்ப இந்த வருஷம் கேட்க மாட்டாங்க அப்படினா ஒண்ணும் கிடையாது it is important okay so this is important okay aluminum crystallizes in a cubic close packed structure okay metallic radius வந்து இது வந்து CCP ன்னு வந்து சொல்லிட்டாங்க அதுக்கு அப்புறமா metallic radius வந்து கொடுத்திருக்காங்க which is 125 picometer அப்படினு okay calculate the edge length of unit cell இப்போ edge length நம்ம எப்படி எழுதுவோம் a அப்படினு வந்து எழுதுவோம் சோ edge length என்ன அப்படி நம்ம வந்து கால்குலேட் பண்ணனும் சோ ஃபார்முலா என்ன நோட்ஸ் வரும் ஆனா நீங்க கைப்பட நோட்ஸ் எழுதுறது நல்லது ஃபார்முலா என்ன 4r which is equal to √2a எப்பவுமே ஃபார்முலா எழுதினீங்கனா
சாதா பென்னு அவங்க நீங்க எழுதுற அதே பெண்ணாலே என்ன பண்ணிடுங்க, ஒரு பாக்ஸ் போட்டு ஹைலைட் பண்ணிடுங்க. சோ தட் ஒரு மார்க் நமக்கு அதுல ஷார்ட்டா கிடைச்சிரும். ஓகே, இப்ப நான் வந்து என்ன பண்ணணும், எனக்கு இதுல வந்து என்ன வேணும், a தான் வேணும். அப்ப a equal to 4r √2 இந்த சைடுல இருந்து அந்த சைடு ஈக்குவல் டு அந்த பக்கம் போச்சுன்னா டிவைடட் பை √2 ஆயிடும். எப்பயுமே √2 √3 இந்த மாதிரி ரூட்டை டிவிஷன்ல வச்சுக்க எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. எனக்கு ஏன் பிடிக்காதுன்னா, ஏன்னா 1.414 அந்த நம்பரை வச்சு டிவைட் பண்றது எவ்வளவு கஷ்டம். √2 அதோடைய வேல்யூ என்னது 1.414, அதை வச்சு டிவைட் பண்றது எவ்வளவு கஷ்டம். அதனால நான் என்ன தெரியுமா பண்ணிக்கிறேன், இங்க 4 இருக்குல்ல, இந்த 4 நான் 2 × 2 எழுதிக்கிறேன். புரியுதா? இந்த 4 2 × 2 வந்து எழுதிக்கிறேன். அடுத்த ஸ்டெப்ல நான் என்ன தெரியுமா பண்றேன், ஒரு 2வை √2 1 minute ஆமா, அந்த 2வை வந்து நான் வந்து எப்படி எழுதுறேன் அப்படின்னா, ஐ எம் ரைட்டிங் இட் ஆஸ் √2 × √2 வந்து எழுதுறேன். ஓகே, √2 × √2 × 2, மற்றபடி மற்றதெல்லாம் அப்படியே தான் இருக்கும். r divided by √2. ஓகே, சரியா? ஓகே, இப்போ நான் என்ன பண்ணலாம், ஒரு √2க்கு ஒரு √2 கேன்சல் ஆயிடும், √2க்கு √2 கேன்சல் ஆயிடும். இப்போ நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணி ஆன்சரை கண்டுபிடிக்க வேண்டியதான். This is how we need to be smart. இப்போ a which is equal to √2 உடைய வேல்யூ என்னது 1.414 into 2 into ரேடியஸோட வேல்யூ என்னது 125 பிக்கோமீட்டர். மறந்துடாதீங்க, பிக்கோமீட்டர்ல இருக்கு. அவ்வளவுதான், டிவைடட் பைலாம் ஒன்றும் இல்லை. இந்த 3 வேல்யூவையும் மல்டிப்ளை பண்ணுங்க. மல்டிப்ளிகேஷன் இஸ் லிட்டில் பிட் ஈஸியர் தேன் டிவிஷன் இல்லையா? சோ அப்ப ஆன்சர் என்ன வரும், 353.3 வரும். 353.3 வந்து வரும். பிக்கோமீட்டரா, சென்டிமீட்டரா, மில்லிமீட்டரா, என்னது பிக்கோமீட்டர்ல கொடுத்தாங்க. அப்ப ஆன்சரையும் பிக்கோமீட்டர்லயே எழுத போறேன். அவங்க ஒன்னும் சென்டிமீட்டர்ல மாத்தி கொடுன்னு கேட்கலையே, அப்போ பிக்கோமீட்டர்லயே ஆன்சர் கொடுத்துடலாம். நோட் எடுத்தாச்சா? நோட்ஸ் எடுத்தாச்சுன்னா நோட் என்ன சாட்ல போடுங்க. இப்ப நீங்க நடத்துறது மட்டும் படிச்சா போதுமா பப்ளிக்ல அப்படின்னா, இங்க பாரு, எல்லா ப்ராப்ளமும் நடத்திட்டேன், அந்த லைவ் பார்க்க மாட்டேன். டெய்லி ஒவ்வொரு ப்ராப்ளமா ரெக்கார்ட் பண்ணி வீடியோ போட்டேன், அதுவும் பார்க்க மாட்டேன். சரி, இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளமாவது படிச்சுட்டு போங்கடா. கம்பல்சரி கொஸ்டின்ல ப்ராப்ளம் தான் வரும்னு உலகத்துக்கே தெரிஞ்ச விஷயம். அந்த கம்பல்சரி இம்பார்ட்டன்ட் 10 ப்ராப்ளம் கூட நான் படிக்கவே மாட்டேன் அப்படின்னு இருந்தீங்கன்னா நான் உங்களை காப்பாற்ற முடியாது. ஐடியலி ஸ்பீக்கிங், ரிஸ்க் எடுக்க கூடாதுன்னு நினைக்கிற நல்ல குழந்தைங்க எல்லா ப்ராப்ளமும் படிக்கணும். அதனாலதான் எடுத்தோன்னு எல்லா ப்ராப்ளமும் நடத்தினேன். டெய்லி ஒரு ப்ராப்ளம் வீடியோஸ் போட்டேன், அதையாச்சும் பார்க்கணும். இல்ல அப்படின்னா தயவு செய்து என்ன பண்ணுங்க, இந்த இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளமையாச்சும் பார்த்துட்டு போங்க. எதுவுமே பார்க்காம போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ப்ராப்ளமே படிக்காம போனீங்கன்னா the probability of you attending the compulsory question is 0. ஓகே, யா. பெய்டு கிளாஸ்ல இருக்கிற பசங்க பெய்டு கிளாஸே போய் கவனிங்க. இந்த லைவ் நான் உங்களுக்கு ஆல்ரெடி நடத்தினதுதான். அடுத்த கொஸ்டின் போலாமா? ஓகே, சரி. இப்போ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பப்ளிக் 2023ல கேட்ட ஒரு கொஸ்டினை முடிச்சிடுறேன். show that. ஓகே, ஆர்டரா போயிருக்கா இது? ஓகே, அப்படியே பண்ணலாம். If NaCl, வாங்க, இதை விட இது ஆமா. ஓகே, if NaCl is doped, NaCl வந்து நம்ம இந்த இடத்துல வந்து என்ன பண்ணிருக்கோம், டோப்பிங் பண்ணிருக்கோம். What do you mean by doping? டோப்பிங்னா என்னப்பா? What do you mean by doping? Addition of impurity. Okay, addition of impurity is called as doping. So NaCl ல வந்து பாத்தீங்கன்னா 10 to the power -3 mole of strontium chloride வந்து டோப் பண்ணிருக்காங்க. What is the concentration of cationic vacancy? Okay, இப்போ நல்லா கவனிச்சீங்கன்னா cationic vacancy வந்து என்னன்னு கேக்குறாங்க. 10 to the power -3 mole percentage னா என்ன அர்த்தம்? percent நாலே divided by 100 ன்னு அர்த்தம்.
percentனாலே divided by 100. அப்ப 10 to the power minus 2 divided by 100 10 square அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து என்ன பண்ணலாம் எழுதலாம். So இந்த 10 square numeratorக்கு போச்சு அப்படின்னா 10 to the power minus 2 ஆயிடும். அப்ப 10 to the power minus 2 into 10 to the power minus 2 வந்து என்னவாயிடும் 10 to the power minus 4. Foreign particle addition அதேதான். இது வந்து நமக்கு வந்து என்ன ஆயிடும் அப்படின்னா 10 to the power minus 4 வந்து மாறிடும். புரியுதா புரியுதா? சோ இங்க வந்து நமக்கு வந்து என்ன கொடுத்திருக்காங்க இங்க வந்து என்னப்பா கொடுத்திருக்காங்க இது ரொம்ப ஈஸி தான். நான் இது ஆல்ரெடி சால்வும் பண்ணிருக்கேன். it's very difficult அப்படின்னா ஒண்ணும் கிடையாது. சொல்லுங்க இப்ப நல்லா புரிஞ்சிருச்சா? இப்ப இந்த 10 to the power minus 4 அப்படிங்கிறது வந்து என்னது? What is this? Mole percentage. கரெக்டா? Mole percentage. ஓகே அப்ப 1 mole of NaCl ல வந்து நமக்கு என்ன அர்த்தம் இது 1 mole of NaCl ல நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா 10 to the power minus 4 10 to the power minus 4 moles of strontium chloride வந்து நம்ம ஆட் பண்றோம். ஓகே இப்ப 1 mole னா அதுல எத்தனை பார்ட்டிகல்ஸ் இருக்கும் 1 mole ல எத்தனை பார்ட்டிகல்ஸ் இருக்கும் அவகாட்ரோ நம்பர் 6.023 into 10 to the power 23 அவகாட்ரோ number of atoms or molecules வந்து இருக்கும். அப்ப 10 to the power minus 4 mole ல எவ்வளவு இருக்கும் 6.023 into 10 to the power 23 into என்ன வரும் 10 to the power minus 4. இப்ப 23 ல 4 போயிடுச்சுனா என்ன வரும் 19. okay 19. so the right answer is எத்தனை cationic vacancy வந்து என்னது concentration of cationic vacancy. okay what is the cationic vacancy 6.023 into 10 to the power 19 atoms or molecules. so okay it can be atoms or molecules or ions. okay yes so இப்போ அடுத்து next வந்து பாருங்க இதுக்கு முன்னாடி let us complete this. Barium has a body centered cubic unit cell with a length of 508 picometer. okay so how are we going to solve this? எப்படி சால்வ் பண்ண போறோம்? சோ இது வந்து என்னன்னு சொல்லிட்டாங்க நம்ம கிட்ட இது வந்து BCC அப்படினு வந்து சொல்லிட்டாங்க சரியா with a length of 508 picometer edge length வந்து கொடுத்துட்டாங்க 508 picometer அப்படினு. what is the density of barium in gram per centimeter cube? okay ஒரு picometer ஆனா ஆன்சரை வந்து சென்டிமீட்டர்ல கேக்குறாங்க. அப்ப நான் இந்த பிகோமீட்டரை சென்டிமீட்டரா மாத்திக்கணும் கரெக்ட்டா? சோ ஒரு பிகோமீட்டர் அப்படிங்கிறது எத்தனை சென்டிமீட்டர் ஃபாஸ்டா ஒரு பிகோமீட்டர் அப்படிங்கிறது எத்தனை சென்டிமீட்டர் so 1 picometer which is equal to 10 to the power minus 10 centimeter 10 to the power minus 10 centimeter okay அப்ப 508 picometer அப்படினா முதல்ல 508 ஒரு பெரிய நம்பர் நம்ம மல்டிப்ளை பண்றதுக்கலாம். அதனால நான் என்ன பண்றேன்னா இந்த 508 5.08 ன்னு மாத்திக்கிறேன். 5.08 ன்னு மாத்தினா என்ன ஆகும் சொல்லுங்க. இங்க கவனிங்க நான் இந்த a வை திருப்பி இங்க எடுத்து எழுதிக்கிறேன். a = 5.08 ன்னு எழுதுறேன். அப்ப 10 to the power -2 கரெக்ட்டா? இது பிகோமீட்டர்ல இருக்கு. பிகோமீட்டரை சென்டிமீட்டரா மாத்தணும்னா என்ன பண்ணணும் into 10 to the power -10 மல்டிப்ளை பண்ணணும் into 10 to the power -10 சாரி இங்க -2 போட்டனா 2 வரும் 2 2 2 மாத்தி போட்டேன் 2 ஓகே அப்ப 2 -10 என்னப்பா 2 -10 என்னது 8 என்ன 8 10 to the power -8 சென்டிமீட்டர்
Okay, 10 to the power minus 8 centimeter. Is that clear? Okay. இப்போ நான் next என்ன பண்ண போறேன் அப்படினா density கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலாவை எழுத போறோம். So what is the formula of density? Rho which is equal to nm divided by a cube na. Small a, correct? nm divided by a cube na. இப்போ என்னென்னலாம் values நமக்கு இதுல தெரியும் அதை எழுதுவோம். n அப்படிங்கிறது number of atoms in BCC. Number of atoms in BCC வந்து 2. ஏங்கிறது வந்து edge length, அதான் நம்ம இப்போ எழுதியிருக்கோம் 5.08. 5.08 into 10 to the power minus 8. Avogadro number வந்து என்னது 6.023 into 10 to the power 23. Okay, and then molecular mass of barium. அது மனப்பாடமா நமக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு வந்து எதிர்பார்க்கறாங்க. Why daily 5 mark 5 am series வரலையா? ஓ அதுவா? ஆமா, நீங்க ரெகுலரா பார்க்கவே மாட்டீங்க. நான் வீடியோ போட்டா 1000 வியூஸ்லயே நிக்குது. 1000 வியூஸ்க்கு மேல போவே மாட்டேங்குது. அப்ப நான் ரெகுலரா அதை எப்படி பண்ண முடியும்? அப்புறம் டீம்ல இருந்து என்ன சொல்றாங்க, ஸ்ராவணி மேம் யாருமே பசங்க ஃபாலோவே பண்ண மாட்டாங்க மேம், அப்புறம் ஏன் மேம் நீங்க மட்டும் தனியா அதுக்கு மேம் போடுறீங்க வீடியோஸ் அப்படின்னு கேட்டுருவாங்க. ஓகே, நீ ரெகுலரா ஃபாலோ பண்ணு, கரெக்டா கமெண்ட் பண்ணு. 20 கமெண்ட் ஆரம்பிச்சது 100 கமெண்ட்ல ஆரம்பிச்சு 20 கமெண்ட்ல வந்து நிக்குது. இஃப் யூ டோன்ட் ஹேவ் கன்சிஸ்டன்சி அப்படின்னா என்ன பண்றது? ஓகே, அப்ப நான் நாளைக்கு ரெக்கார்ட் பண்ணி நாளையில இருந்து போடுறேன். ஓகே, m which is equal to 137.3. இதெல்லாம் இந்த வேல்யூஸ்லாம் நீங்க மறக்காம ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, m ஓட வேல்யூ வந்து என்னது 137.3. ஓகே, 137.3. இப்போ நம்ம இதுல எல்லாத்தையும் சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம், அவ்வளவுதான். ஓகே, so rho which is equal to n ஓட வேல்யூ வந்து 2 into m ஓட வேல்யூ வந்து m ஓட வேல்யூ வந்து 137.3. 137.3 divided by a cube வந்து என்னது 5.08 into 10 to the power minus 8. Minus 8 the whole cube into na 6.023 into 10 to the power 23. Suppose examல இதே sum தான் கொடுத்திருக்காங்க. They didn't even change anything in the sum. They didn't even change anything in the sum னா ஆன்சரை ஞாபகம் வச்சுக்கோ 3.5 னு. இல்லனா இது ஒரு பெரிய கால்குலேஷனா வந்து போகும். ஓகே, சோ இந்த ஃபுல் கால்குலேஷன் போடணுமா நம்ம இப்போ? நீங்க போட்டுக்கிறீங்களா? ஒன்னு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ, இங்க 2 into 137.3 வந்து 274.6. 274.6 divided by 5.08 3 வாட்டி மல்டிப்ளை பண்ணனும். 10 to the power minus 8 கியூப் பண்ணனும். ஓகே, அப்ப 5.08 into 5.08 into 5.08 பண்ணனும். அப்புறம் 10 to the power minus 8 the whole cube னா 8 3 ஆல மல்டிப்ளை பண்ணனும். ஓகே, into 6.023 into 10 to the power 23. ஓகே, so 274.6 divided by 5.03 into 5.03 into 5.03 என்ன வரும்? 131.096. 131.096 into 8 3s are 24 minus 24. So 6.023 into 10 to the power 23 into 10 to the power 23. Okay, so இப்போ நான் இத அப்படியே next stepல வந்து எழுதிக்கிறேன். 274.6 274.6 divided by 131.096 131.096 into numbers வேற என்ன இருக்கு 6.023 6.023 இங்க 10 to the power minus 24 இருந்துச்சு, இங்க 10 to the power 23 இருந்துச்சு. அப்போ 274.6 divided by இந்த ரெண்டு வேல்யூ அப்படியே தான் இருக்கும். ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணுங்க, ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணுங்க ரவுண்ட் ஆஃப் பண்ணி மல்டிப்ளை பண்ணுங்க. 24 minus 23 என்ன வரும்? 10 to the power minus 1. 10 to the power minus 1 denominatorல இருந்து நியூமரேட்டருக்கு போச்சுனா 10 to the power plus 1 ஆயிடும். plus 1 ஆச்சுனா இது கூட மல்டிப்ளை பண்றப்போ ஒரு பாயிண்ட் தள்ளி நம்ம புள்ளி வைப்போம்.
ஓகே டிவைடட் பை இப்போ இந்த ரெண்டு வேல்யூவை மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 789.6 அப்படின்னு வந்து கிடைக்குது 789.6 ஓகே which is equal to 3.5 round off பண்ணி 3.5 gram per centimeter cube தான் density உடைய answer. யார் யாரெல்லாம் நோட் டவுன் பண்ணியாச்சு யார் யாரெல்லாம் நோட் டவுன் பண்ணியாச்சு பண்ணியாச்சா நோட்டடா okay an atom crystallizes okay the question correct கவனிங்க an atom crystallizes in FCC crystal lattice okay இது வந்து வரதுக்கான சான்ஸ் கம்மி ஆனாலும் இம்பார்ட்டன்ட் தான் FCC crystal lattice and has a density of 10 gram per centimeter cube with unit cell edge length of 100 picometer அவங்க என்னென்ன கொடுத்திருக்காங்க they have given the value of density வந்து கொடுத்திருக்காங்க which is 10 gram per centimeter cube அடுத்து வேற என்ன கொடுத்திருக்காங்க a edge length வந்து கொடுத்திருக்காங்க a edge length which is equal to 100 picometer வந்து கொடுத்திருக்காங்க 100 picometer னு கொடுத்திருக்காங்க இப்போ இங்க சென்டிமீட்டர் இங்க பிகோமீட்டர் அப்ப கன்ஃபியூஷன் வரும்ல அதனால தான் நான் இந்த பிகோமீட்டரை சென்டிமீட்டரா மாத்திக்கிறேன் 100 10 ஸ்கொயர் னு எழுதிக்கலாம் பிகோமீட்டர் சென்டிமீட்டரா மாத்தணும்னா 10 to the power -10 மல்டிப்ளை பண்ணிக்கணுமா அப்ப எனக்கு என்ன வரும் a which is equal to 10 to the power -8 centimeter 10 to the power -8 centimeter இதுதான் நம்மளோட edge length okay and we know the value of Avogadro number என்னது 6.023 into 10 to the power 23 okay so இப்ப questionல என்ன கண்டுபிடிக்க சொல்றாங்க calculate the number of atoms present in 1 gram of crystal lattice அதாவது mass வந்து கொடுத்துட்டாங்க mass வந்து என்னது அப்படினா 1 gram அப்படினு வந்து நமக்கு கொடுத்திருக்காங்க they didn't give the molar mass they did not give the molar mass okay அவங்க கொடுத்திருக்கிறது mass மட்டும் தான் வந்து கொடுத்திருக்காங்க இப்ப density உடைய ஃபார்முலா என்ன போன சம்ல தான் சால்வ் பண்ணோம் what is the formula of density rho which is equal to nm divided by a cube na இதான் நம்ம density உடைய ஃபார்முலா இப்போ இதுல நான் எனக்கு என்ன எல்லாம் இருக்கு I have every value but except m m ஓட வேல்யூ மட்டும் தான் எனக்கு இல்ல அப்ப m மட்டும் அங்க இருக்குனா ஈக்குவல் டு எல்லாம் அந்த பக்கம் போய்டும் மல்டிப்ளிகேஷன்ல இருக்குது எல்லாம் டிவிஷன் ஆயிடும் டிவிஷன்ல இருக்குது எல்லாம் மல்டிப்ளை ஆயிடும் அப்ப into a cube by na divided by n okay so m which is equal to rho உடைய வேல்யூ என்னது 10 into a cube வந்து என்னது 10 to the power -8 the whole cube into na வந்து 6.023 into 10 to the power 23 divided by n இது என்னதுன்னு சொல்லிருக்காங்க FCC ன்னு சொல்லிருக்காங்க FCC அப்படினா number of atoms வந்து 4 BCC னா 2 okay FCC னா வந்து 4 okay yeah இத மட்டும் படிச்சா போதுமா அப்படினு கேக்குற ஸ்டூடண்ட்ஸ் கிட்டலாம் நான் வந்து ஒரு சவால் வைக்கிறேன் இத மட்டும் படிச்சா போதும்னு சொன்னாலும் நீங்க இத படிக்க போறது கிடையாது இத மட்டும் படிச்சா போதாது அப்படினு சொன்னாலும் நீங்க வந்து படிக்க போறது கிடையாது ஏன்னா till public exam you are going to ask the same question until public exam you are going to ask the same question டீல் வெச்சுப்போமா டீல் உங்களுக்கும் எனக்கும் வந்து ஒரு டீல் இத மட்டும் படிச்சா போதும்டா
நீ இந்த ஃபுல் லைவ் கூட நீ அட்டென்ட் பண்ண மாட்டே பாரு. அந்த அளவு கூட உனக்கு அட்டென்ஷன் ஸ்பேனே வந்து கிடையாது. பாப்போமா, நான் இந்த லைவை முடிக்கிறேன். எத்தனை பேரு ஃபுல் லைவ் அட்டென்ட் பண்ணீங்கன்னு கமெண்ட் பண்றீங்கன்னு பார்க்கலாம். இங்கேயே நான் பாக்குறேனே எப்படி வந்து இங்க கவுண்ட் எத்தனை பேர் இருக்கீங்க, எந்தெந்த ஐடி இருக்கு, எந்தெந்த ஐடி லைவை விட்டு போயிட்டாங்க, கவனிக்கல, எல்லாமே நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். ஓகே பாரு, சுலைமான் ஐஏஎஸ் மேம் ஆஃப்டர் காட் நீங்க நடத்தின காட் எங்கடா உனக்கு நடத்தின ஏபிசிடி கன்வர்ஷன்னால இன்னைக்கு நான் ரிவிஷன்ல நல்ல மார்க் எடுத்தேன். நான் சொல்ல வேணாம்ப்பா, ஹியர் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் தேர் ஆஸ் அ ப்ரூஃப். நான் சொல்லித்தர கொஸ்டின்லாம் வருமா வராதா, படிக்கலாமா வேணாமா, பேய் இருக்கா இல்லையாங்கிறதுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க ப்ரூஃபுக்கு. இதுக்கு முன்னாடி நீங்க என்ன ஃபாலோ பண்ணிருக்கீங்கன்னா குவார்டர்லி எக்ஸாம், ஹாஃப் இயர்லி எக்ஸாம்லாம் நீங்க பார்த்திருப்பீங்க. ஓகே, ஐ ஹாவ் கான்ஃபிடென்ட் இன் மீ. உங்களுக்கு உங்க மேல கான்ஃபிடன்ஸ் இருக்குன்னா படி ஒழுங்கா. இந்த கடைசி எண்ட் ஆஃப் த கிளாஸ் வரைக்கும் அட்டென்ட் பண்ணிட்டு நான் லைவ் முடிக்கிறப்போ உண்மையா மேம் நான் ஹோல் லைவ் அட்டென்ட் பண்ணி நான் படிச்சேன் மேம், நோட்ஸ் எடுத்தேன் மேம் அப்படின்னு நீ உண்மையாவே கமெண்ட் பண்றியா? நான் இன்னைக்கு உங்களுக்கு டெஸ்டிங் தான் இன்னைக்கு பாப்போம். ஓகே, ஸோ டிவைடட் பை என்னோட வேல்யூ வந்து என்னதுங்க 4. ஓகே, ஸோ இது சால்வ் பண்ணுங்கப்பா ஃபாஸ்டா. m which is equal to 10 into 10 to the power minus 24. இங்கேயும் என்ன இருக்கு 10 to the power 23. இங்க வந்து 10 to the power 21, இங்க 10 to the power 23. அப்ப என்ன ஆயிடும் 23 24 அப்படியே கேன்சல் ஆயிடும். 6.023 divided by 4. ஓகே, புரிஞ்சுதா? இப்ப பாருங்க, which is equal to என்ன வரும் 10 to the power 23 24 கேன்சல் ஆயிடும். பரவாயில்ல எழுதுறேன். 10 to the power 24 into 10 to the power minus 24 கேன்சல் ஆயிடும். அப்ப 6.023 தான் நீங்க 4 ஆல டிவைட் பண்ண போறீங்க. சோ 6.023 4 ஆல டிவைட் பண்ணா 1.506 அப்படின்னு வந்து உங்களுக்கு மாஸ் கிடைக்கும். 1.506 கிராம் பர் மோல் அப்படின்னு உங்களுக்கு மோலார் மாஸ் உடைய வேல்யூ வந்து கிடைக்கும். மோலார் மாஸ் உடைய வேல்யூ வந்து கிடைக்கும். ஓகே, yeah, so this Sunday I have a mega plan for you. ஆர்கானிக்கு இத படிச்சா உங்களுக்கு 90% பாசிபிலிட்டி, ஃபர்ஸ்ட் 90% ப்ராபபிலிட்டிக்கு நான் வந்து ஒரு லைவ் வரேன். 100% ப்ராபபிலிட்டி வேணும்னா ஒரு சாப்டருக்கு 3 மணி நேரம் லைவ் வரணும். அது வந்து என்னால இந்த லாஸ்ட் கான்ஃபிடன்ஸ் பேட்ச்ல தான் பண்ண முடியுது. நம்ம வேதாந்தோ ஆப்ல கிளாஸ் நடக்குதுல 499 ரூபீஸ்க்கு, அதுல வந்து நான் ஆர்கானிக்கு ஒரு சாப்டருக்கு 3 மணி நேரம் லைவ் வரேன். அதுல இருக்கிற நான் நடத்துற क्वेश्चंस படிச்சா போதும். ஆனா மேம் நான் ஃபர்ஸ்ட் 90% ரெடி ஆவறேன் அப்படினா கமிங் சண்டே ஐ அம் பிளானிங் ஃபார் a marathon. if you guys are coming நான் உங்களுக்கு சொல்லி தரேன். மோலார் மாஸ் கிடைச்சிருச்சு. இப்போ நான் வந்து மோலார் மாஸ் கிடைச்சிருச்சு. சோ நம்ம 11th மோல் கான்செப்ட் படிச்சிருப்போம், ஞாபகம் இருக்கா? நம்பர் ஆஃப் மோல்ஸ் which is equal to என்னதுப்பா given mass by molar mass. given mass by molar mass. இப்ப கவனிங்க, given mass வந்து என்னது? it is equal to 1.506. ஆஹா 1 கிராம் क्वेश्चनல கொடுத்திருந்தாங்களே 1 divided by 1.506. ஓகே, சோ நீங்க இத மல்டிப்ளை பண்ணீங்கனா சாரி டிவைட் பண்ணீங்கனா என்ன வேல்யூ வரும் ஆன்சரா? you will be getting 0.664 moles. 0.664 moles. ஓகே, இப்போ நான் நெக்ஸ்ட் என்ன பண்ண போறேன்னா நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் தானே கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க. நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ்க்கு என்ன ஃபார்முலா நம்ம படிச்சிருக்கோமே, நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் கண்டுபிடிக்கணும் அப்படினா which is equal to number of moles into Avogadro number. number of moles into Avogadro number which is equal to number of moles வந்து 0.664 into Avogadro number. என்னது Avogadro number? 6.023 into 10 to the power 23. so இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணீங்கனா என்ன தெரியுமா வரும்? ரஃபா 4 ன்னு வந்து வரும். so 4 into 10 to the power 23. okay da Jishnu, 10 to the power 23 atoms. okay, yeah, noted in the sum noted
பப்ளிக் எக்ஸாம் முன்னாடி வரைக்கும் தான் டீச் பண்ணுவோம். பப்ளிக் எக்ஸாம் நடக்கிறப்பலாம் we won't teach in எதுல நம்ம லாஸ்ட் கான்ஃபிடன்ஸ் பேட்ச்ல. கான்ஃபிடன்ஸ்ங்கிறது எக்ஸாம் போறதுக்கு முன்னாடியே கெயின் பண்றது. எக்ஸாம் போறதுக்கு முன்னாடினா அட்லீஸ்ட் பப்ளிக் எக்ஸாமுக்குலாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம கெயின் பண்ணி வச்சிருக்கிறது தான் கான்ஃபிடன்ஸ். ஓகே, மார்ச் 23 வரைக்கும் இப்போ நீங்க பப்ளிக் எக்ஸாம் போறப்பயும் நாங்க டீச் பண்ணிருந்தோம்னா அப்புறம் நீ எப்ப ரிவைஸ் பண்ணுவ, உனக்கு எப்ப கான்ஃபிடன்ஸ் வரும்? நீ பதில் சொல். when we are teaching you until your public exam முடியற வரைக்கும் நாங்க டீச் பண்ணோம்னு வெச்சுக்கோ. இப்ப நாளைக்கு வந்து கெமிஸ்ட்ரி எக்ஸாம்னா இன்னைக்கும் நான் லைவ் வரேன், இன்னைக்கு நைட்டும் நான் லைவ் வரேன்னா அப்புறம் வந்து நான் மேம் நல்லா நடத்திட்டாங்க, எனக்கு தான் ரிவைஸ் பண்ண டைம் இல்லைன்னு இருக்கும். that will not give you confidence. so இந்த மந்த் மட்டும் தான் இருக்கும் லாஸ்ட் கான்ஃபிடன்ஸ் பேட்ச். அண்ட் அஃப்கோர்ஸ் நீங்க எங்க படிச்சாலும் சரி, தயவு செய்து பப்ளிக் எக்ஸாம் அப்பயும் டியூஷன் போயிட்டு இருக்காதீங்க. நோட்டடா? ஓகே. சோ அடுத்து ஆட்டம்ஸ் X and Y வந்து BCC கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சர் வந்து ஃபார்ம் பண்ணுது. ஓகே, சோ BCC னா பேசிக்கலி வந்து என்னது? ஓகே, BCC ல எங்கெங்கெல்லாம் ஆட்டம்ஸ் வந்து இருக்கும்? BCC ல எங்கெங்கெல்லாம் ஆட்டம்ஸ் இருக்கும்? சொல்லுங்கப்பா குயிக்கா. ஆல் கார்னர் ஹேஸ் இல்லையா? மேல 4 கார்னர், கீழே 4 கார்னர். எல்லா கார்னர்லயும் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆட்டம்ஸ் வந்து இருக்கும். அது மட்டும் இல்லாம நீங்க கவனிச்சீங்க அப்படின்னா சென்டர்லயும் வந்து ஆட்டம் வந்து இருக்கும். ஓகே, சோ இங்க வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா பிசிசில எக்ஸ் அப்படிங்கிற ஆட்டம்ஸ் தான் வந்து நமக்கு கார்னர்ல வந்து ஃபார்ம் ஆகுதான். ஓகே, சோ கார்னர்ல ஃபார்ம் ஆகுறது வந்து என்னது? எக்ஸா. அண்ட் சென்டர்ல அந்த பாடி சென்டர்ல ஃபார்ம் ஆகுறது வந்து ஒய் அப்படின்னு ரெப்ரசென்ட் பண்றாங்க. வாட் இஸ் த ஃபார்முலா? சோ நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் இன்டு கான்ட்ரிபியூஷன், அதுதான் வந்து ஃபார்முலா. ஓகே, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் இன்டு கான்ட்ரிபியூஷன், அதோட கான்ட்ரிபியூஷன். ஓகே, இப்ப நம்ம அதான் கண்டுபிடிக்க போறோம். சோ இங்க வந்து நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் வந்து என்னது? கார்னர்ல எத்தனை ஆட்டம்ஸ் இருக்கு? 8 ஆட்டம்ஸ் இருக்கு. ஓகே, அதோட கான்ட்ரிபியூஷன் என்ன? கான்ட்ரிபியூஷனா என்ன தெரியுமா? தெரிஞ்சு வச்சுக்கோங்க. தெரியலனா இப்ப தெரிஞ்சு வச்சுக்கோங்க. கார்னருடைய கான்ட்ரிபியூஷன் வந்து 1/8. ஏன்னா இந்த ஒரு ஆட்டம் 8 யூனிட் செல்ஸ் கூட வந்து என்ன ஆகி இருக்கும் அப்படின்னா 8 யூனிட் செல்ஸ் கூட அது வந்து என்ன ஆகி இருக்கும்? ஷேர் ஆகி இருக்கும். அப்ப 1/8. பாடி சென்டருக்கு சொல்லுங்கப்பா. பாடி சென்டருக்கு என்னதுப்பா? அந்த ஒரு பாடியோட சென்டர்ல தான் இருக்கு. சோ 1. ஃபேஸ் சென்டர் 2 ஆட்டம்ஸ் 2 யூனிட் செல்ஸ் கூட ஷேர் ஆகி இருக்கும். சோ 1/2. so this is you have to remember. so அப்ப கார்னர்னா 8 into 1/8 கேன்சல் பண்ணா 1. and சென்டர்ல ஒண்ணே ஒண்ணு தான் இருக்கு, அதோட கான்ட்ரிபியூஷன் 1 தான். so 1. so அந்த ஃபார்முலா என்னது? xy தான் ஃபார்முலா. x1 y1. so xy is the formula. xy is the formula. is that clear? okay, yeah. sodium metal crystallizes, இது ரொம்ப important question. இந்த வருஷம் பப்ளிக்கு மிக மிக இம்பார்ட்டன்ட். நான் இந்த மாதிரி எப்பெல்லாம் இம்பார்ட்டன்ட்னு எழுதுறனோ அது உண்மையாவே இம்பார்ட்டன்ட்னு அர்த்தம். இந்த கிளாஸே இம்பார்ட்டன்ட், பட் இதுல இது வந்து எக்ஸ்ட்ரா இம்பார்ட்டன்ட். ஓகே, ஃபோக்கஸோட லிசன் பண்ணலாமா? ஓகே, sodium metal crystallizes in BCC structure. so BCC ன்னு கொடுத்துட்டாங்க. with the edge length of unit cell. edge length வந்து என்னன்னு கொடுத்திருக்காங்க? edge length வந்து A, which is equal to 4.3 into 10 to the power minus 8 centimeter. calculate the radius of sodium atom. radius வந்து என்னன்னு கொடுத்து கேக்குறாங்க. they are asking you to find the radius. so BCC க்கு what is the formula? BCC க்கு what is the formula? how to check the playlist? நம்ம சேனல்ல போய்ட்டு playlist ன்னு பாருங்க. எந்த playlist கேக்குறீங்க? which playlist are you asking?
கதைகள் கேங் 10th-கா 12th-கா எந்த பிளேலிஸ்ட், எந்த பர்டிகுலர் பிளேலிஸ்ட்? 4R which is equal to root 3a. okay, root 3a. சரியா? இப்போ எனக்கு வந்து என்ன வேணும்? எனக்கு என்னப்பா வேணும்? 4R which is equal to root 3a. எனக்கு R தான் வேணும். So நான் என்ன பண்ணிக்கிறேன்? R which is equal to root 3a by 4. okay, இதுல தான் substitute பண்ண போறோம். R which is equal to root 3 உடைய வேல்யூவை தெரிஞ்சுக்கோங்க. root 2 உடையது 1.414. root 3 உடையது 1.732. okay, so 1.732 into a. edge length என்னது 4.3 into 10 to the power minus 8 divided by 4. okay, divided by 4. இந்த 4.3 4 ஆல cancel பண்ணு, easy. okay, you tell YouTube Shorts டேய் 10th-ஆ 12th-ஆடா நீனு தெளிவா பேசு. எந்த YouTube Shorts, என்ன playlist? இது படிச்சா போதுமா அப்படிங்கறவங்களுக்குலாம் ஒரு சேலஞ்ச். முதல்ல இத படிங்க. 1.86 into 10 to the power minus 8. 10 to the power minus 8. யூனிட்ஸ் எழுதலனா half mark reduce பண்ணிடுவாங்க பப்ளிக்ல. சோ யூனிட் வந்து என்னது? சென்டிமீட்டரா, மீட்டரா, கிலோமீட்டரா? இங்க சென்டிமீட்டர்ல கொடுத்திருக்காங்க. சோ நம்ம சென்டிமீட்டர்லயே ஆன்சரும் எழுதிடலாம். ஓகே பக்கா? ஓகே வாங்கப்பா அடுத்து. சோ இப்போ நமக்கு 6th சாப்டர் முடிஞ்சது. நம்ம 7th சாப்டர் இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம்ஸ்க்கு போகலாம். யார் யாரெல்லாம் ஃபார்முலா ஷீட் PDF டவுன்லோட் பண்ணிக்கலையோ from the description you can download. கிளியரா? ஆரம்பிக்கலாமா? ஓகே, இது வரைக்கும் நோட்ஸ் எடுத்தாச்சா எல்லாருமே? ஓகே, இப்போ நம்ம 7th சாப்டர் ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, எவ்ரிபடி நோட் டவுன் த ஃபார்முலா. ஃபார்முலாவை நோட் பண்ணிக்கோங்க. பிகாஸ் ஃபார்முலா இல்லாம இந்த சாப்டர்ல ஒண்ணுமே பண்ண முடியாது. நான் போய் தண்ணி குடிச்சிடுறேன், நீங்களும் தண்ணி குடிச்சிருங்க. லெட் அஸ் ஸ்டார்ட் த ஃபார்முலா. ரைட் த ஃபார்முலா பிஃபோர் தட். எழுதியாச்சா? இந்த ரெண்டு ஃபார்முலா நோட்டடா? நோட்டட்னா நோட்டட் போடுங்க. 9th to 10th தீமின்னல் எப்போ ஸ்டார்ட் ஆகும்? 1 டே மட்டும் வெயிட் பண்ணுங்கடா.
நோட் பண்ணியாச்சா? நோட் பண்ணியாச்சா? எஸ். ஆரம்பிக்கலாம் ஆரம்பிக்கலாம் சரியா? ஓகே. எப். So first consider the oxidation of nitric oxide. Okay, so அவங்க வந்து example 1. One minute இதுல எல்லாமே இருக்கு. I just want to take the important only. ஒரே நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. ஆமா இதுல எல்லாமே இருக்கு. ஒரே நிமிஷம் இந்த இம்பார்ட்டன்ட் மட்டும் எடுத்துக்கிறேன். யா so this problem ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ இந்த ப்ராப்ளம்ல வந்து ஒரு ஸ்பெஷாலிட்டி வந்து இருக்கு. என்ன மேம் ஸ்பெஷாலிட்டி அப்படின்னா, இந்த ப்ராப்ளமை எப்படி வேணா அவங்க மாத்தி கேட்கலாம். ஓகே, இந்த ப்ராப்ளமை அவங்க நம்பர் வந்து மாத்தி கேட்கலாம். எப்படி மேம் மாத்தி கேட்பாங்க? சி 99க்கு பதிலா 99.9 99.99 என்ன வேணா கேட்கலாம் சரியா? பட் ஒரு பாயிண்ட் மாத்தினாலே நமக்கு இந்த ப்ராப்ளமே வந்து மாறிடும். அதனால அதை மட்டும் நீங்க மறந்துடாதீங்க சரியா? அதை மட்டும் நீங்க என்ன பண்ணிடக்கூடாது, மறந்துட கூடாது. ஓகே, ஸோ இப்போ இந்த ப்ராப்ளம்ல ஒரு சின்ன விஷயம் மட்டும் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். Show that in case of first order reaction the time required for 99.9%. அதாவது T 99.9% அந்த ரியாக்ஷன் முடியறதுக்கு தேவைப்படுற டைம் twice the time required for T90. ஓகே, 2 into T90 னு ப்ரூவ் பண்ணணும். இப்போ இந்த ப்ராப்ளம் வந்து பப்ளிக்லயே மாத்தி கேட்டிருக்காங்க. திஸ் இஸ் அ பப்ளிக் ப்ராப்ளம். பப்ளிக்ல கேட்ட ப்ராப்ளம், ஓனா கேட்ட ப்ராப்ளம். இப்ப இது T99 அப்படின்னு மாத்திட்டா என்ன? ஆர் T90 மாறிடும். T99 போட்டாலும் மாறிடும். எப்பா T19 போட்டா என்ன ஆகும்பா? T19 போட்டா அப்ப என்ன ஆகும்? T90 அப்படின்னு போட்டா நமக்கு வந்து என்ன கிடைக்கும்? சாரி, T99.9ங்கிறப்போ வந்து thrice, சாரி 399.9 அப்படிங்கிறப்போ நமக்கு வந்து thrice the time வந்து வரும். T99 கேட்டா twice the time. இதை தயவு செய்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்ப அவங்க கேட்டது T99.9. T99.9னா இங்க வந்து twice வராது, thrice. நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. T99.9னா 3 times of T90 னு ப்ரூவ் பண்ற மாதிரி தான் இருக்கும் क्वेश्चन. இதே T99னா 2 times னு வந்து வரும். தயவு செய்து எக்ஸாம்ல மனப்பாடம் பண்ணிட்டு போய் தப்பா எழுதாதீங்க. T99.99 கேட்டாலும் மாறும். அப்ப இந்த क्वेश्चனை புரிஞ்சு படிக்கணும்.
அப்ப இந்த பர்டிகுலர் ப்ராப்ளமை நம்ம வந்து என்ன பண்ணணும், ரொம்ப ரொம்ப புரிஞ்சு நிதானமா படிக்கணும். ஓகே, எஸ். So show that in a first order reaction. So இவங்க வந்து order of the reaction வந்து கொடுத்துட்டாங்க, which is equal to 1. The time required for 99.9% completion is, நம்மள வந்து prove பண்ண சொல்லிருக்காங்க. So T 99.9% is 3 times of T90 அப்படின்னு நம்ம வந்து prove பண்ணணும். ஓகே, ஸோ நம்ம எல்லாருக்குமே K உடைய ஃபார்முலா தெரியும், நம்ம இப்பதானே பார்த்தோம். நீங்க அந்த ஃபார்முலா படிக்கிறப்போ டெஃபினட்டா வந்து பார்த்திருப்பீங்க. என்னது? K equal to rate constant, என்ன ஃபார்முலா? Equal to 2.303 divided by T. 2.303 divided by T log of A0 divided by A. Log of A0 divided by A. ஓகே, இப்போ நான் என்ன பண்ண போறேன்? இப்போ இதுல ஒரு விஷயம் நீங்க ரொம்ப கிளியரா வந்து தெரிஞ்சிருக்கணும், புரிஞ்சிருக்கணும். எனக்கு T தான் வேணும், T தானே நான் ஈக்குவேட் பண்ணணும். அப்ப T அந்த பக்கம் போய்டும், K இந்த பக்கம் வந்துரும். அப்ப இதே ஃபார்முலாவை நான் ரீஃப்ரேம் பண்ணிக்கிறேன். எப்படி? T equal to 2.303 divided by K into log of A0 divided by A. A0 divided by A. இப்ப ஒரு விஷயம் நல்லா சொல்லுங்க, A0ங்கிறது என்னது? இனிஷியல் கான்சென்ட்ரேஷன். ஓகே, A அப்படிங்கிறது என்னது? மிச்சம் இருக்கக்கூடிய கான்சென்ட்ரேஷன். வெரி குட். இப்ப நான் சப்ஸ்டிட்யூட் தான் பண்ண போறேன். சோ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் நான் பண்றது வந்து T 99.9க்கு. So T 99.9 which is equal to 2.303 divided by K into log of initial concentration எப்பயுமே 100 தான். A0 ஓட வேல்யூ எப்பயுமே 100 தான். ஏங்கிறது வந்து மிச்சம். இது ஸ்டார்டிங்ல எவ்வளோ, இது மீதி எவ்வளோ. ஓகே, ஆரம்பத்துல எவ்வளோ, மீதி எவ்வளோ. மீதிங்கிறது எவ்வளோ? 99.9 ரியாக்ட் ஆயிடுச்சு. அப்ப 100ல 99.9 போயிடுச்சுன்னா அதுதானே மீதி, அதுதானே மீதி. வாங்க, T 99.9 which is equal to 2.303 divided by K into log of 100 divided by 100 minus 99.9 வந்து என்னது? It is equal to 0.1. இப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த 0.1 நான் எப்படி எழுதுறேன்னு பாருங்க. 2.303 divided by K into log of 100 நான் வந்து 100 எழுதிக்கிறேன், 0.1 10 to the power minus 1 எழுதிக்கிறேன். அப்ப 2.303 divided by K into log of 100 into 10 to the power 1. ஏன்னா அந்த 10 to the power minus 1 நியூமரேட்டருக்கு போயிடுச்சுன்னா 10 to the power 1 ஆயிடும். அப்ப 100 into 10ங்கிறது எவ்வளோ? 2.303 divided by K into log 1000. ஓகே, log 10 ஓட வேல்யூ 1, log 100 ஓட வேல்யூ 2, log 1000 ஓட வேல்யூ 3. ஓகே, சோ இங்க வந்து நான் எழுதுறேன் T 99.9 which is equal to, அங்க என்ன வேல்யூ இருக்குப்பா? அது என்னது? log 1000 ஓட வேல்யூ வந்து 3. அப்ப 3 into 2.303 divided by K. ஓகேவா? divided by K. யார் யாருக்கெல்லாம் இது புரிஞ்சது? மேம் இது வரைக்கும் எனக்கு கிளியரா புரிஞ்சது மேம். யார் யாருக்கெல்லாம் புரிஞ்சது? இந்த ஸ்டெப் அப்படியே இருக்கட்டும், இந்த ஸ்டெப் அப்படியே இருக்கட்டும். இப்ப நான் சைமல்டேனியஸா நான் என்ன பண்றேன் அப்படிங்கறத நீங்க வந்து இப்போ கூர்மையா கவனிக்கணும். சைமல்டேனியஸா நான் என்ன பண்றேன்னா T90க்கு போடுறேன். T90 which is equal to அதே ஃபார்முலா தான், 2.303 divided by K into log of A0 வந்து 100, A வந்து என்னது? 100ல 90 ரியாக்ட் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ 2.303 divided by K into log 100 by 10. ஓகே, இப்போ இந்த என்னமோ தப்பு பண்ணிட்டோமா?
log 10. 10 டினாமினேட்டர்லேருந்து நியூமரேட்டர் போச்சுன்னா என்ன ஆகும்? 10 to the power minus 1 ஆயிடும். ஸோ 100 கேன்சல் பண்ணாலே முடிஞ்சு போச்சே. எதுக்கு காம்ப்ளிகேட் பண்ணுறோம்? ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ கேன்சல் பண்ணாலே log 10 தான். log 10ஓட வேல்யூ என்ன? 1. அப்போ 2.303/k தான் T90 ஓட வேல்யூ. இதுதான் T90 ஓட வேல்யூ. புரிஞ்சதோ? இது எல்லாருக்குமே புரிஞ்சதா? T90 ஓட வேல்யூ. இப்போ சொல்லுங்க, T99.9 equal to 3 into 2.303/kக்கு பதிலா நான் என்ன எழுதலாம்? இதுக்கு பதிலா T19 எழுதலாம். கரெக்டா? hence proved. ஓகே, இப்போ நான் வந்து உங்களை சால்வ் பண்ண சொல்றேன். நீங்க எதுக்கு சால்வ் பண்ண போறீங்க? ஓகே, இதுல வந்து I have given you a different theme இல்லையா? என்ன சொன்னேன் நான் உங்களை? T99 சால்வ் பண்ண போறீங்க. இப்போ நீங்க நோட் எடு, சால்வ் பண்ணு. 5 நிமிஷம் டைம் தரேன். ஏன்னா பப்ளிக்ல இந்த क्वेश्चனை கிரியேட்டிவா கேட்க சான்ஸ் இருக்கு, நம்பரை மாத்தி கேட்க சான்ஸ் இருக்கு. You are going to prove for T99 which is equal to 2.303 divided by k into log of initial concentration 100, final concentration 100 minus 99. prove பண்ணி எனக்கு proved-ஆ எவ்வளோ டைம்ஸ் வருது அப்படிங்கறத பாருங்க. ஆல்ரெடி எல்லா ப்ராப்ளமும் படிச்சுட்டேங்கிறவங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை, உங்களுக்கு இதுல ஒன்றும் பெருசா இருக்காது. எல்லா ப்ராப்ளமும் படிச்சிட்டீங்கன்னா கிரேட். குயிக்லி எனக்கு சால்வ் பண்ணி ஆன்சர் போடுங்க இமீடியட்டா. log 100 என்ன? 2. அப்ப 2 into which is equal to 2 times of T90. 2 times of T90. புரிஞ்சதா? Do you understand? Do you understand? யாருக்கெல்லாம் கிளியரா புரிஞ்சது? கனவு டெஸ்ட் சீரிஸ் தானேடா. நான் வந்து உனக்கு PDF கொடுத்துறேன், சரியா? பிகாஸ் எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே வந்து என்ன சொன்னாங்கன்னா, மேம் எங்களுக்கு வீடியோ சொல்யூஷன்லாம் 1 ஹவருக்கு வீடியோ பார்க்க முடியல மேம், கம்ப்ளீட் சொல்யூஷன் PDF-ஆ கொடுத்துருங்க அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ டீடைல்டு PDF வந்து டெலிகிராம் சேனல்ல கொடுத்துருக்கோம், ஆல்ரெடி கொடுத்துருக்கோம், பாருங்க. ஓகே, அடுத்து இது பார்த்துட்டோம். Now let us solve this. Last step மட்டும் again ma'am. See, இந்த question வந்து அட்டை மனப்பாடம் பண்ணாதீங்க, புரிஞ்சு படிங்க. ஆர்டர் வந்து 1ன்னு வந்து சொல்லிட்டாங்க. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன்னா என்ன ஃபார்முலா அதை நீங்க கரெக்டா வந்து பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ log k which is equal to 2.303/t into log of a0/a. a0ங்கிறது இனிஷியல் கான்சென்ட்ரேஷன், அது எப்பயுமே 100-ஆ தான் இருக்கும். a அப்படிங்கிறது வந்து மிச்சம் எவ்வளோ இருக்கு அப்படிங்கிறது.
ஸோ 100 by மிச்சோங்கிறது 100ல எவ்வளோ ரியாக்ட் ஆயிடுச்சோ அது. ஸோ அப்போ நமக்கு வந்து என்ன வேல்யூ வந்து 0.1. 0.1 10 to the power -1 எடுத்துக்கிறோம். நியூமரேட்டர் கொண்டு போனா அது 10 ஆயிடும். ஸோ log 3. அப்போ 3 times of T90 நமக்கு கிடைக்கும். எப்போ T99.9 எடுத்துக்கிட்டா. இதே T90 99 எடுத்துக்கிட்டீங்கன்னா 2 times வந்து வரும். இது ரெண்டுமே 2 different sums. அது புரியுதா? டேய் பப்ளிக்ல மாத்தி மாத்தி கேட்டா என்னடா பண்ணுவ? பப்ளிக்ல மாத்தி கேட்டா என்ன பண்ணுவ? புரியுதா 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 புரியுதா? இது புரிஞ்சிட்டா நீங்க எப்படி வேணா எழுதலாம். ஓகே யா. அடுத்து ஒரு ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன் டேக்ஸ் 8 hours for 90% completion. டைம் required for 80% completion என்ன? இப்போ இதெல்லாம் பாத்தீங்கன்னா அவங்களே வந்து நமக்கு log வேல்யூவை கொடுத்துட்டாங்க. They themselves are giving us the log value. Okay. அவங்களே log value எல்லாம் கொடுத்துருவாங்க. 11th to 12th batchக்கு நீங்க வாங்க மேம் வரேன்டா. இந்த 12th பசங்களை கரை சேர்த்துட்டு தானடா நான் வர முடியும். இந்த 12th பசங்களுக்கு பப்ளிக் எக்ஸாம் இருக்குல்ல, இவங்களை அனுப்பிட்டு தானே நான் வர முடியும். ஒரே நேரத்துல நான் இங்கேயும் இருக்கணும் அங்கேயும் இருக்கணும்னா ஷாவணி மேம் மாதிரியே ஒரு ஏஐ வந்து தான் வந்து டீச் பண்ணும். கூடிய சீக்கிரம் அதுவும் நடக்கும். ஷாவணி மேம் மாதிரியே ஒரு ரோபோட் வந்து உங்களுக்கு சூப்பரா டீச் பண்ணி கொடுத்துரும். ஒரே நேரத்துல இங்கிட்டும் இருக்கும் அங்கிட்டும் இருக்கும். ஓகே. First order reaction takes 8 hours for 90% completion. ரிசன் பண்ண போறீங்களா இல்லையா? ரிப்ளை பண்ண மாட்டேன். நீங்க நடத்தினது மட்டும் படிச்சா போதுமா? நான் இது வரைக்கும் நடத்தினது மட்டும் படிச்சா போதும் அப்படி வேணா சொல்லுவேன். டேய் இதெல்லாம் 90% ப்ராபபிலிட்டின்னு சொல்லிட்டேன். தென் உங்க விருப்பம். A first order reaction takes 8 hours for 90% completion. Okay, which means வந்து என்னது நமக்கு வந்து T90 கொடுத்திருக்காங்க. T90% completion வந்து 8 hours அப்படின்னு கொடுத்திருக்காங்க. 8 hours. Okay, calculate the time required for 80% completion. அப்போ T80 வந்து எவ்வளோ அப்படின்னு கேக்குறாங்க. So they have given us that order of the reaction வந்து 1 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. Which means நம்ம வந்து அப்ப rate constantக்கு என்ன ஃபார்முலா எடுத்துக்கணும்? K which is equal to 2.303 divided by T into log of A0 divided by A. இந்த ஃபார்முலா தான் நம்ம எடுத்துக்கணும். சரியா? So here we have two cases. Here we have two cases, right? ஒன்னு வந்து என்னதுன்னா T90. So T90ல A initial concentration எவ்வளோ? A0. Of course A0 initial concentration 100 தான். அப்போ final concentration எவ்வளோ? 100ல 90 react ஆயிடுச்சு. அப்ப 100 minus 90 10. ஓகே. இப்போ அதே மாதிரி எனக்கு T80க்கு சொல்லுங்க. T80க்கு initial concentration எவ்வளோ? எதுவா இருந்தாலும் initial concentration 100 தாங்க. சரி, அப்ப A மிச்சம் இருக்கிற concentration எவ்வளோ? 100ல 80 போயிடுச்சுனா 20. 100ல 80 போயிடுச்சுனா 20. ஓகே. சோ நம்ம வந்து என்ன கவனிக்கணும்? சரி, இந்த ரெண்டு ரியாக்ஷனுமே சேம் ரியாக்ஷனா? எஸ், சேம் ரியாக்ஷன். சேம் ரியாக்ஷன்னா K ரேட் கான்ஸ்டன்ட் உடைய வேல்யூ நமக்கு சேமா தான் இருக்கும். அப்போ அந்த ரேட் கான்ஸ்டன்ட்டை ஃபர்ஸ்ட் நான் வந்து கண்டுபிடிக்கிறேன். ஃபர்ஸ்ட் நான் T90க்கு எடுத்துக்கிறேன். T90. ஓகே, இந்த T அந்த பக்கம் போய்டும். சாரி, K தானே நமக்கு கண்டுபிடிக்கணும். கரெக்ட் தான். K which is equal to 2.303 divided by T. T time taken வந்து என்னது? 8 ஹவர்ஸ்க்கு 90 மினிட்ஸ்க்கு 8 ஹவர்ஸ். கரெக்டா? 90 முடிய 8 ஹவர்ஸ் into log of initial concentration வந்து 100. 90 இல்லையா? அப்போ 90ல 100ல 90 போயிடுச்சுனா 10. இப்போ 0க்கு 0 வந்து கேன்சல் பண்ணிடுவோம். log 10. log 10 ஓட வேல்யூ 1. அப்ப K ஓட வேல்யூ என்னது? 2.303 divided by 8. 2.303 divided by 8.
ஓகே, இப்போ இந்த ரேட் கான்ஸ்டன்ட் உடைய வேல்யூ வந்து நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா கான்ஸ்டன்டா தான் இருக்கும். நான் இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், இதை எடுத்துட்டு போய் T80ல சப்ஸ்டிடியூட் பண்ணணும். ஓகே, சோ நான் இப்போ T80க்கு எழுதிக்கிறேன். என்ன ஃபார்முலா? K which is equal to 2.303 divided by T into log of A0 by AT. A. இப்போ நான் T80க்கு போட போறேன். T80 னா T அந்த பக்கம் போய்டும், K இந்த பக்கம் வந்துரும். அப்ப T80% completion which is equal to 2.303 divided by K. K உடைய வேல்யூ தான் நம்ம கண்டுபிடிச்சு வச்சிருக்கோமே 2.303 by 8 அப்படினு 2.303 by 8 into log of 100 by 80 னா 100ல 80 போயிடுச்சுனா 20. ஓகே, 20. இப்போ 0க்கு 0 அடிச்சிடுறேன், 2 ஆல 10 அடிச்சா 5. இப்போ இங்க என்ன ஆயிடும்? 2.303 2.303 கேன்சல் ஆயிடும். 1/8 அப்படினா அது 8. சோ 8 log 5. 8 log 5 உடைய வேல்யூ क्वेश्चनலயே நமக்கு கொடுத்திருக்காங்க 0.6989 அப்படினு. ஓகே, அப்ப இது கூட நான் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். சோ 8 கூட நான் இத வந்து மல்டிப்ளை பண்ணா எனக்கு என்ன கிடைக்கும்? 5.59 hours அப்படினு கிடைக்கும். 5.59 hours. ஓகே, சோ இதுதான் வந்து என்னது? T80. T80 80% completionக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? 5.59 hours வந்து எடுக்கும். சரியா? சோ இந்த ப்ராப்ளம் எல்லாருக்குமே புரிஞ்சதா அப்படிங்கறத கண்டிப்பா let me know in the comment section, and even when you have any doubts you definitely let me know in the comment section. சொல்லுங்கப்பா. இப்ப log 5 ஓட வேல்யூ 0.6989 கரெக்ட்டா? எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஓ 50. நீங்க என்ன பண்ணணும் அப்படினா log 50ல 0 பார்க்கணும். 6990 அப்ப அத 0.6990. ஓகேவா? யா, next போலாம். Show that in case of first order reaction the time required for 10 time. இது important for public. பப்ளிக்கு இந்த क्वेश्चन ஓனா கூட கேட்பாங்க. very very important. நான் சொன்ன மாதிரி little bit changes பண்ணி they can ask you as own. ஓகே, ஞாபகம் வச்சுக்கோ. புரியலனா ஃபர்ஸ்ட்ல இருந்தே இந்த வீடியோ ஃபர்ஸ்ட்ல இருந்தே போட்டு பாருங்க, கண்டிப்பா புரியும். Show that in case of first order reaction the time required for 99.9% completion is nearly 10 times the time required for half completion of the reaction. So என்ன கேக்குறாங்க? என்ன கண்டுபிடிக்க சொல்றாங்க? ப்ரூவ் பண்ண சொல்றாங்க. T99.9% வந்து 10 times of half life 10 times of half life னு வந்து ப்ரூவ் பண்ண சொல்றாங்க. T half ஓட 10 times அப்படினு வந்து நம்மள ப்ரூவ் பண்ண சொல்றாங்க. ஓகே, சோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் T half உடைய ஃபார்முலா என்ன? For a first order reaction. First, what is the formula of T half for a first order reaction? 0.69 divided by K, right? So T half அப்படிங்கிறது வந்து என்னது? Half life. ஒரு reaction பாதி complete ஆக how much time it is taking, right? So T half which is equal to 0.69 divided by K. இதுதான் நம்மளுடைய first order reactionக்கு T half உடைய formula. சரி வாங்க நம்ம solve பண்ணலாம். So T99.9 K உடைய formula என்ன? K which is equal to, ஏன்னா இந்த formula எழுதினாதான், because we have mark for formula, right? Then we should never ever skip the formula. K which is equal to 2.303 divided by T into log of A0 divided by
A, which is equal to 2.303. T அந்த பக்கம் போய்டும், K இங்க வந்தோம். Yeah. So T 99.9, which is equal to K log of initial concentration 100, final concentration வந்து 100 minus 99.9. இப்ப which is equal to 2.303 by K into log of 100 by 0.1. 0.1 நம்ம எப்படி எழுதலாம்? 10 to the power minus 1 ன்னு எழுதலாம். கரெக்ட்டா? So நான் அத 10 to the power minus 1 அப்படினு எழுதிக்கிறேன். Which is equal to 2.303 by K into log of 100 into 10 to the power 1. இப்போ எனக்கு என்ன ஆகும் அப்படினா 2.303 divided by K log 1000. log 1000 அப்படினா என்னது? 3 times. log 1000 உடைய வேல்யூ வந்து 3. அப்ப 3 into 2.303 by K. 3 into 2.303 வந்து நமக்கு என்ன வரும்னா 6.909 அப்படினு வரும், which is equal to, okay, so T 99.9 which is equal to என்ன last stepல பார்த்தோம், 3 into 2.303 by K அப்படினு பார்த்தோம், which is equal to 6.909 divided by K. okay, so இதுதான் வந்து என்னது, T 99.9. okay, இப்ப இந்த 6.9 நான் என்ன பண்றேன் அப்படினா ஒரு பாயிண்ட் முன்னாடி தள்ளி புள்ளி வச்சுக்கிறேன், அதாவது 0.69 ன்னு புள்ளி வச்சுக்கிறேன். அப்ப என்ன வரும், into 10 ன்னு வரும். கரெக்ட்டா? into 10 ன்னு வரும். இப்போ இந்த 0.69 by K ங்கிறது தான் என்னது, which is T half. இதுதான் T half because T half அப்படிங்கிறது 0.6932 by K. okay, round off பண்ணிக்கோங்க, round off பண்ணிருக்கேன் நம்ம, அவ்வளவுதான். அப்போ என்ன வரும் நமக்கு, இங்க ப்ரூவ் பண்ணிட்டோம். so T 99.9 which is equal to 10 times of T half அப்படின்னு ப்ரூவ் பண்ணிட்டோம். hence proved. hence proved. okay, so this sumல குட்டி குட்டி changes. 99.9 க்கு பதிலா என்ன கேட்கலாம், 99.99 கேட்கலாம், 90 கேட்கலாம், 80 கூட கேட்கலாம். okay, but if you understand the concept it will be very very easy. if you have any doubts let me know, and புரிஞ்சது அப்படினாலுமே let me know in the comment section. yes, FCC ஓட contribution 1/2 ஆ 2 ஆ? நல்ல கேள்வி. இங்க கவனிங்க, உங்களுக்கு ரெண்டு விஷயம் வந்து புரியல. என்னது அப்படினா, ஒன்னு வந்து contribution, ஒன்னு வந்து contribution, இன்னொன்னு வந்து என்னது அப்படினா number of atoms. number of atoms. okay, இப்போ கார்னர்ல இருக்கிற ஆட்டமோட கான்ட்ரிபியூஷன் என்ன? கார்னர்ல இருக்கிற ஒரு ஆட்டமோட கான்ட்ரிபியூஷன் 1/8. ஃபேஸ் சென்டர்ல இருக்கிற ஒரு ஆட்டமுடைய கான்ட்ரிபியூஷன் 1/2. பாடி சென்டர்ல இருக்கிற ஒரு ஆட்டமோட கான்ட்ரிபியூஷன் 1. இது வந்து கான்ட்ரிபியூஷன், ஒரு ஆட்டம் எத்தனை யூனிட் செல்ஸ் கூட நமக்கு ஷேர் ஆகி இருக்கும் அப்படிங்கிறது. இப்ப நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் இன் சிம்பிள் கியூபிக் எவ்வளோ, சிம்பிள் கியூபிக் எவ்வளோ, பாடி சென்டர்ட் கியூபிக் எவ்வளோ, இங்க FCC இருக்கா, ஃபேஸ் சென்டர்ட் கியூபிக் எவ்வளோ, BCC எவ்வளோ, வாங்க கால்குலேட் பண்ணலாம். சிம்பிள் கியூபிக்ல கார்னர்ல மட்டும்தான் ஆட்டம்ஸ் வந்து இருக்கும். மொத்தமா எத்தனை கார்னர், 8 கார்னர். FCCல கார்னர்லயும் ஆட்டம் இருக்கும், 8 கார்னர்லயும் ஆட்டம் இருக்கும், ஃபேஸ் சென்டர்லயும் ஆட்டம் இருக்கும். ஃபேஸ் சென்டர்னா எத்தனை ஃபேஸ், 6 ஃபேஸ். BCCல பாத்தீங்கன்னா அதே கார்னர்ல நமக்கு 8 ஆட்டம் இருக்கும், பிளஸ் அந்த பாடியோட சென்டர்ல ஒரு ஆட்டம் இருக்கும், ஒரு ஆட்டம் இருக்கும்.
இப்போ சிம்பிள் கியூபிக்கு வாங்க கண்டுபிடிக்கலாம். 8 into அதோட கான்ட்ரிபியூஷன் 1/8. அதனால தான் நமக்கு இங்க ஆன்சர் 1 அப்படின்னு கிடைக்குது. FCCக்கு கண்டுபிடிக்கலாமா? கார்னர்ல வந்து 8 into 1/8. அடுத்து ஃபேஸ்ல 6 into அதோட கான்ட்ரிபியூஷன் 1/2. அப்ப இங்க ஒரு 1, இங்க ஒரு 3, 1 plus 3 which is equal to 4. அதனால தான் FCC ல contribution is 4. BCC வாங்க. BCC ல கார்னர்ல 8 into 1/8. பாடி சென்டர்ல 1 தான், அதோட கான்ட்ரிபியூஷன் 1 தான். அப்ப 1 plus 1 2. அப்ப கான்ட்ரிபியூஷன் வேற, நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் வேற. நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் இன் சிம்பிள் கியூபிக் வந்து எவ்வளோ? 1. FCC எவ்வளோ? 4. BCC எவ்வளோ? 2. புரிஞ்சதா? புரிஞ்சதா? Do you understand? ASMR. லாஸ்ட் ப்ராப்ளம் திருப்பி போய் பாருங்க பாரதி. if I teach again அதுலயே டைம் போய்டும். நீங்க திருப்பி போய் பாருங்க. வீடியோ கொஞ்சம் முன்னாடி போட்டு பாத்தீங்கன்னா திருப்பி பார்க்கலாம். ஓகே? because even if I teach I'm just going to repeat now. நான் ரிப்பீட் பண்றதுக்கு நீங்க போய் அந்த வீடியோவை ரிப்பீட் பண்ணலாம். the rate constant கவனிங்க, the rate constant of a reaction is 400 Kelvin and 200 Kelvin. அதிகமா இருக்கிறத T2 ன்னு எடுத்துக்கிறேன். கவனிங்க, அதிகமா இருக்கிறத T2 ன்னு எடுத்துக்கிறேன். so T2 வந்து 400 and then T1 is 200 or 0.04. அப்ப K2 வந்து 0.04 and K1 வந்து 0.02. Calculate the value of activation energy. Calculate the value of activation energy. So log K2 by K1, log K2 by K1 which is equal to EA by 2.303 into R இது என்னது? activation energy formula படிச்சீங்க இல்லையா? T2 minus T1 by T1 T2. clear? நம்ம இத அங்க போய் சப்ஸ்டிட்யூட் பண்ணலாமா? வாருங்கள் சப்ஸ்டிட்யூட் பண்ணுவோம். so log K2 உடைய வேல்யூ வந்து என்னது? K2 உடைய வேல்யூ வந்து it is 0.04. K1 என்னது? 0.02 which is equal to EA by 2.303. R ஓட வேல்யூ வந்து 8.314. T2 என்னதுப்பா? 400 minus T1 200 by 400 into 200. இப்போ இதை நம்ம கேன்சல் பண்றோம். 0.02 0.04 ஆல கேன்சல் பண்ணா 2. ஓகே? அப்ப log 2 which is equal to EA by 2.303 into 8.314. ஓகே? இப்ப 400 minus 200 என்னது? It is 200 by 400 into 200. ஓகே? கேன்சல் பண்ணலாமா? கேன்சல் பண்ணலாமா? 200க்கு 200 கேன்சல் பண்ணிடுங்க. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. 200க்கு 200 கேன்சல். மீதி நமக்கு என்ன மட்டும் தான் இருக்கு? 400 மட்டும் தான் இருக்கு. ஓகே?
இப்ப EA அங்கே இருக்கட்டும், மற்ற எல்லா வேலையும் அந்த பக்கம் கொண்டு போங்க. log மற்ற எல்லா வேலையும் அந்த பக்கம் கொண்டு போங்க. ஸோ பரவாயில்ல, ஒரு ஸ்டெப் எக்ஸ்ட்ராவாகவே எழுதுறேன். தூக்கி வாரி போடுது. ஓகே, சரியா? இப்ப கவனிங்க, 1/400. ஓகேவா? சோ இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போறோம்? இதை வந்து நம்ம மல்டிப்ளை பண்ண போறோம். ஓகே, சோ log 2 உடைய வேல்யூ வந்து என்னது? log 2 உடையது 0.3010. சோ 0.3010 which is equal to EA by இந்த ரெண்டு வேல்யூ மல்டிப்ளை பண்ணுங்க. into 400. கரெக்டா? இப்போ EA மட்டும் தான் இருக்கும், மற்ற எல்லா வேல்யூவும் அந்த பக்கம் போயிடும். ஸோ EA equal to ஓகே, ஸோ இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா என்ன வேல்யூ வரும் ஃபைனலா? 2.305 2.305 joule per mole. Very good. Joule per mole. (2.305 joule per mole). Okay, yeah, solve பண்ணீங்களா? Is that clear for you? Done? Okay. அடுத்து, the rate of formation of a dimer. Okay, the rate of formation of a dimer. So ரெண்டு மோனோமர் கம்பைன் ஆச்சுனா நம்ம அதை வந்து என்னன்னு சொல்லுவோம்? we call it as a dimer இல்லையா? in a second order reaction. so order of reaction வந்து 2 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஓகே, என்னென்ன கொடுத்துருக்காங்களோ எழுதலாம். order of a reaction வந்து 2 is rate அப்படிங்கிறது இங்க வந்து என்னது? R, which is equal to 7.5 into 10 to the power minus 3 at 0.05 mole per liter monomer concentration. இப்ப ஒரு மோனோமர் உடைய கான்சென்ட்ரேஷனை வந்து கொடுத்துட்டாங்க. என்னது? that is equal to 0.05. ஒரு நிமிஷம்.
Okay, yeah. So let's continue pa. Let's continue. வாங்கப்பா. So நமக்கு வந்து இப்ப ரேட் வந்து நமக்கு கொடுத்துட்டாங்க. ஓகே, ஸோ அவங்கள வந்து நமக்கு என்ன கண்டுபிடிக்க சொல்றாங்க? 3 நம்பர் கால்குலேஷன். are you able to hear me? Are you able to hear me? நான் பேசுறது கேக்குதா? Yes, right? Okay. So அவங்க என்ன கேக்குறாங்கன்னா calculate the rate constant. Okay, அவங்க கேக்குறது வந்து rate constant வந்து என்னது? Okay, they are asking us to find the value of rate constant. Okay, so இப்போ எப்படி நம்ம இந்த rate constant கண்டுபிடிக்க போறோம்? நமக்கு integrated rate law தெரியும் இல்லையா? According to the rate law தான் நம்ம வந்து என்ன பண்ண போறோம்னா கண்டுபிடிக்க போறோம். So rate which is equal to rate of the reaction which is equal to rate constant into and the initial concentration power la order of the reaction. இதுதான்டா, இதுதான் ஃபார்முலா. ஓகே, இதுதான் வந்து ஃபார்முலா. இப்போ R which is equal to K. ஓகே, இங்க வந்து K வந்து என்னது 7.5 கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ K தான் நமக்கு தெரியாது. ஸோ நம்ம K தான் வந்து கண்டுபிடிக்கணும். அப்போ நான் என்ன பண்றேன், இந்த Kவை அப்படியே வச்சுக்கிறேன், மற்றது எல்லாத்தையும் அந்த பக்கம் கொண்டு போயிடுறேன். அப்போ ரேட் R by R உடைய கான்சென்ட்ரேஷன் அதோட ஆர்டர். ஓகே, இப்போ கவனிங்க, K which is equal to ரேட் என்னதுப்பா 7.5 into 10 to the power minus 3 divided by R உடைய கான்சென்ட்ரேஷன் 0.05 அதோட பவர்ல ஆர்டர் ஆஃப் த ரியாக்ஷன் வந்து 2. ஓகே, இப்போ K which is equal to 7.5 into 10 to the power minus 3 divided by 0.05 நான் எப்படி எழுதலாம்? 1 time 2 time 1 time 2 time நான் ஜம்ப் பண்றேன். அப்ப 5 into 10 to the power minus 2 the whole square. Okay, 5 into 10 to the power minus 2 the whole square which is equal to 7.5 into 10 to the power minus 3 divided by 5 into 5 25. Okay, into 10 to the power minus 4. இப்ப 25 7.5 ஆல டிவைட் பண்ணுங்க. அப்படி இல்லனா ஒரு ஐடியா சொல்றேன், 7.5 75 ன்னு எழுதிக்கோங்க. 75 ன்னு எழுதிக்கோங்க. அத 25 ஆல டிவைட் பண்ணுங்க. என்ன வரும்? என்ன வரும்? என்னப்பா வரும்? ஃபாஸ்டா ரிவிஷனுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சா? வெரி குட். என்ன வரும் நமக்கு? 75. So 75 by 25. 75 by 25. ஏனா இதுவும் 10 to the power minus 4 10 to the power minus 4 cancel ஆயிடும். 75 by 25 ங்கிறது 3. So 3 and rate constant for a second order reaction க்கு per mole liter per second தான் யூனிட். என்னது? per mole liter per second. per mole liter per second. Is that clear? Okay, next போலாமா? Yeah. அடுத்து பாருங்க, next a gas phase reaction has energy of activation. Energy of activation na activation energy EA which is equal to 200 kilojoule per mole. 200 kilojoule per mole. If the frequency factor of the reaction, okay, இப்ப 200 kilojoule per mole இருக்குல, அதை நான் first joules-க்கு மாத்திக்கிறேன். Okay, first I will convert it into joules. எப்படி மாத்திக்கணும் நானு? 200 into 1 kilojoule அப்படிங்கிறது 1000 joule. அப்ப நம்ம இதை வந்து 1000 ஆல மல்டிப்ளை பண்ணிக்கணும். அப்பதான் அது joule per mole மாறும். ஓகே, ஸோ அடுத்த ஸ்டெப் பாருங்க, நமக்கு என்ன வரும்? which is equal to 200,000 joule per mole. ஓகே ஓகே, அடுத்து வேற என்ன கொடுத்திருக்காங்க? frequency factor கொடுத்திருக்காங்க, அதுதான் A. so frequency factor is given by 1.6 into 10 to the power 13. 1.6 into 10 to the power 13 per second. per second. ஓகே, இப்போ நான் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா I have to find. வேற என்ன கொடுத்திருக்காங்க? டெம்பரேச்சர் கொடுத்திருக்காங்க 600 Kelvin அப்படின்னு டெம்பரேச்சர் வந்து கொடுத்திருக்காங்க. ஓகே,
So what I have to do is, okay, இப்போ நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த k வேல்யூவை கண்டுபிடிக்கணும். So formula நம்ம எல்லாருக்கும் வந்து தெரியும் இல்லையா? We know the formula, right? So what is the formula? Formula என்னப்பா? K which is equal to A into e power minus EA by RT. Minus EA by RT. இப்போ நான் அதில் substitute பண்ண போறேன். Okay? அப்போ K which is equal to A into e power, A ஓட வேல்யூ என்ன? 1.6. 1.6 into 10 to the power 13 into e power minus EA. Minus என்ன இந்த whole value 200 மொத்த வேல்யூ பா 00000 EA by RT 8.314 R உடைய வேல்யூ into T வந்து 600. இங்க தான் நம்ம கொஞ்சம் ஸ்மார்ட்டா இருக்கணும், புத்திசாலிகளா வந்து ஸ்மார்ட்டா இருக்கணும். எப்படி மேம் ஸ்மார்ட்டா இருக்கிறது? e to the power this, e to the power this இதுவா தான் இருக்கும். ஏன்னா क्वेश्चनல கொடுத்திருக்காங்க பார். அப்ப நம்ம தேவையில்லாம உட்கார்ந்து மல்டிப்ளை பண்ண வேணாம். அதை அப்படியே எடுத்து எழுதிக்கிறேன். e to the power minus 40.09 ன்னு எடுத்து எழுதிக்கிறேன். Okay, this is how we should be smart here. இப்போ அடுத்த ஸ்டெப்ல 1.6 into 10 to the power 13 இந்த வேல்யூ தான் அங்க கொடுத்திருக்காங்களே 3.8 into 10 to the power minus 18. ஓகே பக்கா சரியா? ஓகே அடுத்த ஸ்டெப்ல what I have to do. நெக்ஸ்ட் ஸ்டெப்ல என்ன பண்ணணும்? 1.6 இந்த வேல்யூ கூட மல்டிப்ளை பண்ணுங்க. மல்டிப்ளை பண்ணு ஃபாஸ்டா. just multiply டா. very good. 6.08 வரும் into 10 to the power minus 5. okay, minus 5 per second. இதுதான் நம்ம rate constant உடைய value. are you clear? are you clear? yes? okay, let's go to the next sum. The rate constant of a first order reaction is. So in the question la avanga namakku enna kuduthirukanga appadina, they have given us the value of rate constant which is equal to 1.54 into 10 to the power minus 3 per second. okay, இப்போ நம்ம வந்து என்ன கண்டுபிடிக்கணும்? calculate its half life time. okay, அப்ப நம்ம இங்க என்ன பண்ணணும் அப்படினா t half கண்டுபிடிக்கணும். so t half அப்படிங்கிறது வந்து என்ன தெரியுமா? ஒரு ரியாக்ஷன் பாதி ரியாக்ட் ஆக how much time will it take? okay, அப்ப t half which is equal to 0.693 by k. 0.693 by k. okay, வாங்க இப்ப t half k ஓட வேல்யூ ஈஸியா அது கேன்சல் பண்ற மாதிரி தான் இருக்கும். ஓகே, ஈஸியா கேன்சல் பண்ற மாதிரி தான் இருக்கும். so you just need to cancel. ட்ரை பண்ணி பாருங்க. so நான் என்ன பண்றேன்? 1 time 2 time 3 times நான் தள்ளி போட்டுக்கிறேன். அப்போ t half which is equal to 693 into 10 cube ன்னு வரும். sorry, into 10 to the power minus 3 ன்னு வரும். divided by 1.54 into 10 to the power minus 3. so இதுவும் cancel. 693 1.54 ஆல divide பண்ணீங்கன்னா என்ன வரும்? t half which is equal to 450 seconds. second. they will give logbook தருவாங்க, கையில தருவாங்க பப்ளிக்ல. in public they will give logbook. okay, 1 minute.
Can we go to the next sum? Yeah. Zero order reaction is 20% complete in 20 minutes. So this question நான் சொல்றேன் இது most important. Live இன்னும் கொஞ்ச நேரத்துல முடிஞ்சிரும். Very important. Okay. Then நம்ம 9 மணிக்கே week quiz start பண்ணிடுவோம். 9 o'clock இன்னைக்கு week quiz வந்து start பண்ணிடுவோம். Okay. So let's begin. So zero order reaction. Zero order reaction is 20% completion in 20 minutes. ஒரு zero order reaction வந்து 20% நடக்க 20% நடந்து முடிய it is taking 20 minutes. அப்ப 80% முடிய எவ்வளோ நேரம் ஆகும்? அப்ப 80% முடிய எவ்வளோ நேரம் ஆகும்? மேம் ஈஸி மேம் 80 minutes மேம். கரெக்ட் மேம், கரெக்ட். ஆனா அப்படி எழுதினா மார்க் போட மாட்டாங்களே. அப்ப நம்ம அதை வந்து ஸ்டெப்ஸ் எல்லாம் போட்டு தான் போகணும். The rate constant. Calculate the rate constant. In what time will the reaction be 80% completion? Anyway, rate constant கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. சரியா? ஓகே. Zero order reactionக்கு என்ன ஃபார்முலா? ஒரு zero order reactionக்கு என்ன ஃபார்முலா? K which is equal to initial concentration A0 minus A divided by T. Okay? சரியா? இதுதான் நம்மளுடைய ஃபார்முலா. இப்போ நான் இதுல போயிட்டு சப்ஸ்டிட்யூட் பண்ண போறேன். K which is equal to initial concentration வந்து 100. எவ்வளோ? 100 minus A அப்படிங்கிறது மிச்சம் எவ்வளோ இருக்கு? மிச்சம் எவ்வளோ இருக்கு? நான் இப்போ எடுத்துக்கிறது T20க்கு எடுத்துக்கிறேன். மிச்சம் எவ்வளோப்பா? 80 இருக்கும் மிச்சம். Divided by T. Time taken வந்து எவ்வளோ? அவங்க தான் கொடுத்துட்டாங்களே 20 minutesனு. அப்ப K யோட வேல்யூ 20 by 20 1. K யோட வேல்யூ வந்து என்னது? 1 per meter. 1 per meter. ஓகே? யா. சோ நான் நெக்ஸ்ட் ஸ்டெப்ல என்ன பண்றேன் அப்படின்னா, நல்லா கவனிங்க. நம்ம ரேட் கான்ஸ்டன்ட் கண்டுபிடிச்சிட்டோம். 80% கம்ப்ளீஷனுக்கு எவ்வளவு நேரம்னு கண்டுபிடிக்கணும், எவ்வளவு நிமிஷம் இதே ஃபார்முலாவை தான் எடுத்துக்கிறேன். T அந்த பக்கம் போய்டும். T80 which is equal to initial concentration A0 minus A divided by K. A0 minus A divided by K ஓட வேல்யூ வந்து 1. சாரி, இங்க வாங்க. Initial concentration 100 minus தப்பா பண்ணிட்டேன், ஏதோ தப்பா பண்ணிட்டேன். 20% கம்ப்ளீஷனுக்கு தானே நம்ம பார்த்தோம். கரெக்டா தானே? 20% completion in 20 minutes. கரெக்ட் தான். வாங்க. அப்ப 100 மைனஸ் இங்க என்ன வரும் நமக்கு? மீதி எவ்வளவு இருக்கும்? 100ல 80 போயிடுச்சுன்னா 20 தான் மீதி இருக்கும். Divided by K 1. அப்போ T80% which is equal to எவ்வளவுப்பா? 80 minutes. Which is equal to 80 minutes. Easy? ஆமா முடிச்சிட்டு ஒரு ரெண்டு சம்மு தான். ரெண்டு சம்ம டக்குன்னு பார்த்துட்டு நம்ம physics class ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே? வாங்க. இப்போ அடுத்து பாருங்க. A first order reaction is 40% completion in 50 minutes. Okay? So நல்லா கவனிக்கணும், ரொம்ப இம்பார்ட்டன்ட் இது. 40% completionக்கு வந்து it is taking us 50 minutes. In what time will the 80% completion ஆக எவ்வளோ நேரம் ஆகும்? நீங்க பாட்டக்க 50 plus 50 100 minutesனு எழுதிடக்கூடாது. இது வந்து ஆர்டர் ஆஃப் த ரியாக்ஷன் வந்து 1 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷனுக்கு என்ன ஃபார்முலா? K which is equal to 2.303 divided by T into log of initial concentration by மீதி இருக்கக்கூடிய remaining concentration. ஆமாண்டா, யார் சாரோடைய அம்மா வந்து சடன்லி ஒரு எமர்ஜென்சி, அவங்க அம்மாவுக்கு சடனாக மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்களாம். ஸோ உங்கள் அப்பா கால் பண்ணியிருந்தாரு. ஸோ ஹி ஹவ் வெண்ட். ஓகே, யா. ஸோ டன்னா? ஓகே, இப்போ நல்லா நீங்க கவனிக்கணும். என்ன கவனிக்கணும் அப்படின்னா,
நான் parallel solve பண்ண போறேன் 40% completion ஆக 50 minutes ன்னு சொல்லிருக்காங்களா சோ கவனிங்க நான் ஃபர்ஸ்ட் அப்ப அந்த 40 minutes 40% எடுத்துக்கிறேன் நல்லா எனக்கு சொல்லுங்க பார்க்கலாம் இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் எவ்வளோ இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் 100 தான் மேம் மிச்சம் கான்சன்ட்ரேஷன் எவ்வளோ 100ல 40 போயிடுச்சுனா 60 ஓகே இப்போ எனக்கு வந்து 80% கம்ப்ளீஷனுக்கு சொல்லுங்க 80% கம்ப்ளீஷனுக்கு இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் எவ்வளோ 100 தான் மேம் மிச்சம் எவ்வளோ இருக்கும் 80 100ல 80 போயிடுச்சுனா 20 தான் இருக்கும் வெரி குட் இப்போ வாங்க நம்ம இந்த ஃபார்முலால சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம் so k இருக்கா so k which is equal to 2.303 divided by t ஓட வேல்யூ என்னது 40% completion in 50 minutes so 50 into log of initial concentration by 60 புரியுதா okay so 100 by 60 cancel பண்ணா என்ன வரும் 5 by 3 2.303 by 50 into log 5 by 3 log 5 by 3 so 5 by 3 ஓட வேல்யூ என்னது இது நீங்க வந்து log a minus log b னு வந்து எழுதலாம் சரியா log 5 minus log 3 னு எழுதலாம் இல்லனா 5 by 3 ஐ நீங்க டிவைட் பண்ணீங்க அப்படினா உங்களுக்கு வந்து என்ன வரும் 5 by 3 ஐ டிவைட் பண்ணீங்கனா log 1.66 னு வரும் ஓகே log 1.66 னு வரும் அடுத்த ஸ்டெப்ல நீங்க log table பார்த்து 1.66 கண்டுபிடிக்கணும் so 2.303 divided by 50 வேல்யூ என்ன 0.04606 into log of 1.66 0.220 okay இப்ப இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணீங்க அப்படினா you will be getting 0.01 per minute 0.01 per minute இதுதான் என்னது k உடைய வேல்யூ இதுதான் k உடைய வேல்யூ சரியா ஓகே தி மின்னல் ஸ்டூடண்ட் வீதி பூங்கா நான் பார்த்தது இல்லடா எனக்கு அனுப்பிச்சு விடுங்க நான் செக் பண்றேன் பட் நாங்களே ஒரு மினி மெட்டீரியல் கொடுத்துருக்கோம்ல அதை வச்சு ஃபாலோ பண்ணுங்க இப்போ இதுலயும் எனக்கு k கீழே வந்துரும் t அந்த பக்கம் போய்டும் இப்போ t which is equal to 2.303 divided by k க்கு பதிலா 0.01 நான் எப்படி எழுதிக்கலாம் 10 to the power minus 2 னு எழுதிக்கலாம் அடுத்த ஸ்டெப்ல கூட எழுதலாம் தப்பு கிடையாது 10 to the power minus 2 log of initial concentration 100 by 20 2.303 okay 10 to the power minus 2 numerator க்கு போய்ச்சுனா 10 to the power plus 2 10 square இதை கேன்சல் பண்ணுங்க என்ன வரும் 20 ஐ 10 ஆல கேன்சல் பண்ணீங்கனா 5 so into log 5 so நீங்க இத 10 square multiply பண்றப்ப என்ன ஆகும் 1 time 2 time so 230.3 into log 5 ஓட வேல்யூ மோஸ்ட்லி क्वेश्चनல கொடுத்துருவாங்க இல்லனா log table வந்து தருவாங்க ஓகே 5 மார்க்லயும் கண்டிப்பா வரும் 2 மார்க் 3 மார்க்ல கம்பல்சரில கன்வர்ஷன் வரும் ஓகே யா log 5 ஓட வேல்யூ வந்து என்னன்னா 0.6989 ஓகே சோ இந்த ரெண்டு வேல்யூ மல்டிப்ளை பண்ணீங்க அப்படினா you will be getting 157 per 157 minute so இதுதான் time required for 80% completion time required for 80% completion so don't forget it 80% completion கான time வந்து இதுதான் and then k உடைய வேல்யூ இதுதான் ஓகே இங்க ஒருத்தன் டவுட் கேக்குறான் என்ன டவுட்ப்பா எப்போ சாப்பிடுறது எப்போ முடியும் ரெண்டே சம் தான் 3 சம் தான் 4 சம் தான் 4 சம் நீங்க கோஆபரேட் பண்ணீங்கனா முடிச்சிடலாம் only 4 more sums do you think you can cooperate 4 more sums quick ஆ முடிச்சிடலாம் ஓகே ஃபாஸ்டா முடிக்கலாம் வாங்க அடுத்துடா
calculate the concentration hydroxide ion to identify the nature of the solution. Okay, so அவங்க வந்து என்ன கேக்குறாங்க அப்படினா நம்ம வந்து nature of the solution வந்து கண்டுபிடிக்கணும். Okay, so first வந்து அவங்க என்ன கொடுத்திருக்காங்க, they have given the hydroxide ion concentration கேக்குறாங்க. ஆனா வந்து அவங்க கொடுத்திருக்கிறது hydronium ion concentration. Okay, so அந்த hydronium ion concentration எடுத்து நான் எழுதிக்கிறேன். குயிக்கா வாங்கப்பா, குயிக்கா சால்வ் பண்ணலாம். H3O plus ion உடைய concentration வந்து 2 into 10 to the power minus 3 molar. இப்போ hydrogen ion concentration அதிகமா இருக்கா இல்ல hydroxide ion concentration அதிகமா இருக்கா நான் கண்டுபிடிக்கணும். Which is basically I have to find the OH minus ion concentration வந்து நான் என்னன்னு வந்து கண்டுபிடிக்கணும். Okay, so இப்போ KW என்னது, KW which is equal to hydronium ion concentration into hydroxide ion. Okay, இப்ப ionic product of water உடைய value வந்து என்னது 1 into 10 to the power minus 14. so இதுதான் formula, மறந்துடாதீங்க. இப்ப நான் என்ன பண்ணணும் அப்படினா இதுல substitute பண்ணிக்கிறேன். ionic product of water 1 into 10 to the power minus 14 which is equal to hydronium ion concentration into hydroxide ion concentration. அப்ப hydroxide ion concentration வேணும்னா இங்க இருக்கிற multiplicationக்கு அந்த பக்கம் போச்சுனா divide ஆயிடும். அப்ப 1 into 10 to the power minus 14 by 2 into 10 to the power minus 3. 1 by 2 என்னது, 1 by 2 ங்கிறது 0.5 into 10 to the power minus 14 numeratorல இருக்கு, denominatorல இருக்கிற minus 3 numeratorக்கு போச்சுனா plus 3 ஆயிடும். அப்ப 0.5 into 10 to the power minus 14 plus 3 என்னது minus 11. okay, minus 11. இது 5 வச்சுக்கிட்டா calculate பண்ண ஈஸியா இருக்கும். நான் வந்து 5 ன்னு எழுதிக்கிறேன். 5 ன்னு எழுதினா 10 to the power minus 1 ன்னு வந்து மாறிடும். அப்ப 5 into 10 to the power minus 12 தான் hydroxide ion concentration. கண்டுபிடிச்சிட்டோம். இப்ப பார்த்து சொல்லுங்க, எனக்கு hydrogen ion concentration ஒரு பெரிய வேல்யூவா இல்ல hydroxide ion concentration ஒரு பெரிய வேல்யூவா? 2 into 10 to the power minus 3 பெருசா இல்ல 5 into 10 to the power minus 12 பெருசா? minus 12 னா 0.0000000 நிறைய 0 வந்து போகும். கரெக்ட்டா? அப்ப இந்த क्वेश्चनல வந்து நீங்க நல்லா கவனிச்சீங்கனா நமக்கு hydronium ion concentration தான் அதிகமா இருக்கு. hydronium ion concentration வந்து அதிகமா இருக்கு when you compare with hydroxide ion value. அதனால இது வந்து acidic in nature. அதனால இது வந்து நமக்கு எப்படி இருக்கும், acidic in nature-ஆ இருக்கும். okay, so last 3 more sums முடிச்சலாமா? last 3 more sums கவனிங்க. அடுத்த sum, pH of 0.01 molar of HCl acid. இங்க கவனிங்க, HCl ன்னு கொடுத்திருக்காங்க. இங்க hydronium ion concentration வந்து என்னது, hydronium ion H3O+ க்கு வந்து என்ன இருக்கு, 0.001 ன்னு இருக்கு. இப்போ 1 time 2 time 3 times நான் ஜம்ப் பண்றேன். அப்ப 10 to the power minus 3 மோலாரா இருக்கு. 10 to the power minus 3 மோலார்னா pH ஓட வேல்யூ வந்து 3 தான். 10 to the power minus 4 னா 4. எப்படி கண்டுபிடிக்கிறோம் இவ்ளோ ஃபாஸ்டா? ஏனா pH ஃபார்முலா என்ன, pH which is equal to negative logarithm of base 10 into hydronium ion concentration. ஓகே, இப்போ நான் என்ன பண்றேன் அப்படினா இதுல negative log base 10 of into 10 to the power minus 3 போடுறேன். minus 3 முன்னாடி வந்துரும். so minus of minus 3 log 10. log 10 ஓட வேல்யூ 1. அப்போ 3 தான் pH ஓட ஆன்சர். 3 தான் pH ஓட ஆன்சர். ஓகே, ஈஸி. அடுத்து மேம் நீங்க எடுத்த ஃபர்ஸ்ட் 24 பேப்பர்ல வரவே இல்ல. யார் சொன்னா? நீ பேப்பர் எடுத்து பாத்தியா? ஃபர்ஸ்ட் क्वेश्चन 24 பேப்பர்ல வரவே இல்ல. ஏய், லாஸ்ட் இயர் 23 இருக்கும். பேப்பரை கரெக்ட்டா எடுத்து பாரு. நீ சப்ளிமெண்டரி பேப்பரை பாத்துக்க போற. ஓகே, இட் இஸ் ஆஸ்க்ட் இன் பப்ளிக். ஓகே, இட் இஸ் இம்பார்ட்டன்ட்னா இம்பார்ட்டன்ட், படிங்க. அடுத்த क्वेश्चन, a solution of silver nitrate. டெய்லி கண்டினியூ பண்ணா நீங்க கவனிப்பீங்கனா கண்டிப்பா நான் கண்டினியூ பண்ண ரெடி. இது இல்ல, யா, calculate the molar concentration of 0.05 molar aqueous solution of calcium chloride at 25 degree Celsius. okay, specific conductance கொடுத்துட்டாங்க, molar conductance கேக்குறாங்க. so what is the formula? molar conductance which is equal to kappa
அதான் ஸ்பெசிபிக் கண்டக்டன்ஸ். சீமன் பர் மீட்டர் அதோடைய யூனிட் இன்டூ 10 to the power minus 3. ஓகே, டிவைடட் பை மோலாரிட்டி. ஓகேவா? இங்க per mole யூனிட் எழுதிக்கோங்க, per mole மீட்டர் கியூப். இப்போ நான் இதில் சப்ஸ்டியூட் பண்ணாலே போகிறோம். காப்பா வேல்யூவும் மொலாரிட்டி வேல்யூவும் சப்ஸ்டியூட் பண்ணாலே போகிறோம். காப்பா தான் அவங்க கொடுத்துருக்காங்க, விச் இஸ் ஸ்பெசிஃபிக் கண்டக்டன்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க. 12.04 into 10 to the power minus 2 into ஃபார்முலாலே இருக்கிற -3 divided by m. ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க, இதுதான் அதோடைய மொலாரிட்டி அப்படின்னு. ஸோ 0.025. ஓகே, இதை ஜஸ்ட் நீங்கள் வந்து என்ன பண்ணணும், டிவைட் தான் பண்ணணும். ஸோ இதை வந்து டிவைட் பண்ணுங்க. சும்மா நான் இப்படி கூட வச்சுக்கலாம். 3 times நான் ஜம்ப் பண்ணா எனக்கு வந்து என்ன வரும், இது வந்து 12.04 into 10 to the power minus 5 divided by இது 25 into 10 to the power minus 3. ஈஸியா சால்வ் பண்ணலாம். என்ன வரும் நமக்கு ஃபைனல் ஆன்சர்? 481.6 481.6 into 10 to the power minus 5 Siemen per meter per mole meter cube. இது ஃபுல்லா எழுதணும். Siemen per meter per mole meter cube. ஈஸி தான். இந்த ஒரு ஃபார்முலா தெரிஞ்சா போதும். இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்றது ரொம்ப ரொம்ப ஈஸி. அடுத்ததா நெக்ஸ்ட், a conductivity cell has 2 platinum electrodes at a distance. லாஸ்ட் சம்முக்கு வந்துட்டோம். This is the last sum. Listen with full focus. இந்த சம் ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதனால தான் நான் இதை மிஸ்ஸே பண்ணல. இந்த சாப்டர்ல நம்ம பார்த்ததே ஃபியூ சம்ஸ் தான், இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். கண்டக்டிவிட்டி செல்லில் வந்து பாத்தீங்கன்னா மணி என்ன 9:05 ஆயிடுச்சா? ஓகே, வாங்கப்பா இதை மட்டும் முடிச்சிடலாம். A conductivity cell has 2 platinum electrodes separated by a distance. Length separated வந்து கொடுத்துட்டாங்க. எவ்வளோ 1.5 cm. அந்த cross sectional area வந்து கொடுத்துருக்காங்க A which is equal to 4.5 cm square. Using this cell the resistance வந்து 0.5 resistance வந்து R கொடுத்துருக்காங்க which is 0.5 Newton. ஓகே, ஓஹோ தப்பா போட்டேன். இல்ல measured as resistance of 0.5 Newton is measured as 15 ohms. so 15 ohms தான். அதான் நான் பார்க்கறேன் ரெசிஸ்டன்ஸ் என்ன நியூட்டன்ல கொடுக்குறாங்க அப்படின்னு வந்து பார்த்துட்டு இருக்கேன். ஓகே யா, சோ இப்போ என்ன கண்டுபிடிக்க சொல்றாங்க அப்படின்னா they are asking to find the specific conductance. so specific conductance கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்ன? k kappa which is equal to 1/r into L by A. இதுல இந்த L by A தான் செல் கான்ஸ்டன்ட், ஞாபகம் வச்சுக்கோங்க. L by A தான் செல் கான்ஸ்டன்ட் which is equal to அவ்வளவுதான்டா. ஃபார்முலால எடுத்து சப்ஸ்டிட்யூட் பண்ண ஆன்சர் 1/15 1.5 by 4.5 1.5 by 4.5. ஓகே, என்ன ஒரு 1.5 4.5 கேன்சல் பண்ணுங்க. ஈஸியா கேன்சல் பண்ணலாம். ஃபாஸ்டா சென்டிமீட்டர் மீட்டருக்கும் மாத்தியும் பண்ணலாம்டா, தப்பு கிடையாது. யூ கேன் ஆல்சோ கன்வெர்ட் இட் இன்டு மீட்டர். இப்போ இங்க 1.5 சென்டிமீட்டர் இருக்கா, நான் இதை மீட்டருக்கு மாத்தினேன்னு வச்சுக்கோ, என்ன வரும்? இன்டு 10 to the power -2. கரெக்டா? மீட்டருக்கு மாத்தணும்னா 100 டிவைட் பண்ணணும், 100ஆல டிவைட் பண்ணணும். ஓகே, ஏன்னா 1 மீட்டர் இஸ் 100 சென்டிமீட்டர். இப்போ இங்க வந்து சென்டிமீட்டர் ஸ்கொயர், அப்ப 4.5 into 10 to the power -2 the whole square. அப்ப 10 to the power -4 ன்னு வந்து வரும். மீட்டர் ஸ்கொயர்ங்கறப்போ அங்க -4 ன்னு வந்து வரும். ஓகே, அப்ப இங்க கவனிங்க, இங்க என்ன வரும்? 1.5 into 10 to the power -2 by 4.5 into 10 to the power -4. ஓகே, so நான் இதை வந்து கேன்சல் பண்ணணும். ஸோ இது ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணீங்க அப்படின்னா you will be getting 2.22 Siemen per meter. ஏன்னா மீட்டர் பர் மீட்டர்ல இருக்கிறதா வந்து ஃபார்முலா.
ஓகே ஆமா அவ்வளவுதான். ஸ்டார்டிங்ல 200 எண்ட்ல 20னா மக்களுக்கு அவ்வளவுதான் வந்து ஒரு டிட்டர்மினேஷன் வந்து இருக்கு. ஆரம்பத்துல இருக்கிற ஜோஷ் வந்து பாத்தீங்கன்னா போக போக அவங்களுக்கே வந்து இல்ல, அப்புறம் பாத்துக்கலாம்னு இப்பயும் பண்ணிட்டு இருக்காங்க. பண்ணட்டும், let them suffer during the public exam. நம்ம என்ன பண்ண முடியும்? ஓகே சரி, நீங்க கமெண்ட் பண்ணுங்க. எல்லாருக்கும் வேணும்னா நான் டெய்லி 2 ப்ராப்ளம் திருப்பியும் கண்டினியூ பண்றேன். இப்ப அடுத்த லைவ்ல நம்ம மீட் பண்ணலாம். ஓகே எல்லாரும் பிசிக்ஸ் லைவ் வந்துருங்க. ஓகே யா